வெரி குட். ஸோ இப்போ பாருங்க, நம்ம என்ன இன்னைக்கு பார்க்க போறோம் அப்படின்னா, ஸோ இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச ஐடியா இந்த யூனிட்ல நான் படிக்கணும் அப்படின்னா, கால்வானிக் மின்கலம். ஓகேங்களா? இது எப்படி ரெப்ரசன்ட் பண்ணி இது நம்ம எந்த கான்செப்ட் படித்தாலும் இந்த கால்வானிக் மின்கலன் தான் வச்சு படிப்போம். ஓகேவா? ஸோ கால்வானிக் மின்கலன்றது நீங்கள் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவீங்க? கால்வானிக் மின்கலத்தை குறித்தல்னு எப்படி குறிக்கணும்? ஜிங்க் சாலிட் கமா ஜிங்க் 2+ அக்வாஸ் டபுள் வெர்டிக்கல் லைனு, இது 2 செங்குத்து கோடுன்னு சொல்லுவாங்க. காப்பர் 2+ அக்வாஸ் காப்பர் 2+ காப்பர் சாலிட். ஓகேங்களா? ஸோ இப்போ எனக்கு இந்த ஐடியா தெரியணும். அதுக்கு அடுத்து ரெண்டாவது ஐடியா என்ன தெரியும்னா, மொத்த மின்கல வினை. மொத்த மின்கல வினை இது எனக்கு என்னன்னு தெரியணும். மொத்த மின்கல வினைனா இந்த ரெப்ரசன்டேஷன் வச்சு நம்ம எழுதலாம். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஜிங்க் 2+, ஜிங்க் சாலிடா இருக்கணும், காப்பர் 2+ அக்வாஸா இருக்கணும். இது என்னவா மாறும்? ரைட் ஹேண்ட் சைடில் ஜிங்க் 2+ அக்வாஸா மாறும், காப்பர் சாலிடா மாறும். ஓகேங்களா? ஸோ இந்த இதை வச்சு தான் நம்ம இப்போ கண்டுபிடிச்சோம். ஓகேங்களா? ஸோ இந்த மின்கல வினைக்கும் கால்வானிக் மின்கலத்தை குறித்தலுக்கும் ரிலேஷன்ஷிப் இருக்கு. ஸோ ஃபைனலா நம்ம மூணாவதா என்ன பார்த்தோம் அப்படின்னா, இஎம்எஃப் எப்படி கண்டுபிடிக்கிறது? இஎம்எஃப் இதுக்கு நிறைய ஃபார்முலா இருக்கு. இஎம்எஃப் எலக்ட்ரோ மோட்டிவ் ஃபோர்ஸ். ஓகேங்களா? நம்ம ஒரு ஃபார்முலா யூஸ் பண்றோம், ரைட் ஹேண்ட் எலக்ட்ரோட் மைனஸ் லெஃப்ட் ஹேண்ட் எலக்ட்ரோட். இந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா, இங்க போடக்கூடிய இந்த பொட்டன்ஷியல் எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஒன்லி ஃபார் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல். ஓகேங்களா? அது ரைட் ஹேண்ட் சைடாக இருந்தாலும் சரி, லெஃப்ட் ஹேண்ட் சைடாக இருந்தாலும் சரி, ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் மட்டும் தான் யூஸ் பண்ணணும். அப்போ ரிடக்ஷன் பொட்டன்ஷியல்னா என்ன? ஆக்சிஜனேற்ற ஒடுக்க மின்னழுத்தம். கரெக்டா? ரிடக்ஷன் அப்படின்னா ஆக்சிஜன் ஒடுக்க மின்னழுத்தம். ஓகேங்களா? ஸோ ஆக்சிஜன் ஒடுக்க மின்னழுத்தம், ஆக்சிஜன் ஒடுக்க மின்னழுத்தம். ஸோ அதான் ரிடக்ஷன், ஆக்சிஜன் ஒடுக்க மின்னழுத்தம். ஸோ இது வரைக்கும் கிளியரா எல்லாருக்கும்? ஸோ நம்ம எப்படி ஒரு ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியலா மாத்துவீங்க? சைன் சேஞ்ச் பண்ணுங்க. வெரி குட், சைன் சேஞ்ச் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, நம்ம ஒரு சில இதுக்கு மேல இன்னைக்கு என்ன பண்றேன் அப்படின்னா, எலக்ட்ரோ கெமிக்கல் சீரீஸை வச்சு நம்ம சில ஐடியாக்கள் சொல்ல போறேன். இப்போ இது வரைக்கும் நடத்துனதுல ஏதாவது உங்களுக்கு புரியாது இருக்கா? கால்வானிக் மின்கலத்தை குறித்தல், மொத்த மின்கல வினை, இஎம்எஃப் கண்டுபிடிக்கிறது, இந்த 3 பாயிண்ட் நம்ம இங்க டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். கரெக்டா? யாருக்காவது ஏதாவது புரியல? கிட்டத்தட்ட 45 பேர் இருக்கீங்க. ஸோ யாராவது எனக்கு புரியல சார், நான் கொஞ்சம் இன்னும் அண்டர்ஸ்டாண்ட் இல்லை அப்படின்னா ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. அடுத்தது இல்லைன்னா இன்னைக்கு நம்ம நெக்ஸ்ட் ரெண்டாவது இதுக்கு போறோம். இது வரைக்கும் ஏதாவது மாதிரி சொல்லுங்க. எலக்ட்ரோட் அது சொன்னீங்களேங்க சார். ஆமா, அது புரியுங்க. வெரி குட். அவ்வளவுதான். இப்ப பாருங்க, இது கேட்கறதுனால தப்பு கிடையாது. என்னன்னா அப்பதான் நம்ம ஃபர்தரா நடத்தக்குள்ள நமக்கு புரியும். ஸோ இப்போ ஒருத்தருக்கு வந்து எலக்ட்ரோலைட் என்னன்னு தெரியல. இப்போ ஜஸ்ட் நம்ம அதை கொஞ்ச நேரத்தில் எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். இப்போ பாருங்க, இப்போ இங்க நம்ம ரெப்ரசன்ட் பண்ணிருக்கோம் பாருங்க, இதுதான் வந்து கால்வானிக் செல்லுன்னு அர்த்தம். இந்த செல்லுக்கு பேரு கால்வானிக் செல்லுன்னு அர்த்தம். இப்போ நான் இங்க ஜிங்க் சாலிடா போட்டேன், ஜிங்க் 2+ அக்வாஸா போட்டேன். ஓகேங்களா? ஏதாவது கெமிக்கல் எலமெண்ட் இல்ல கெமிக்கல் ஸ்பீசிஸ்ன்னு பொதுவா சொல்லலாம். கெமிக்கல் ஸ்பீசிஸ்ன்னு சொல்லுவாங்க, அதாவது வேதிப்பொருட்கள் அப்படின்னு சொல்றதுதான் கெமிக்கல் ஸ்பீசிஸ். இந்த எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி மின்வேதியில பொறுத்த வரைக்கும் வேதிப்பொருட்களை சாலிட் ஃபார்ம். என்ன சார் சாலிட் ஃபார்ம்? இப்போ நீங்க ஒரு பீக்கர் இருக்கு, நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, ஒரு ராடுன்றது ஒரு மெட்டல், இது வந்து ஜிங்க் ராடுன்னு வைக்கிறேன். இப்போ இரும்பு ராடுலாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா, உருளைன்னு சொல்லுவீங்களா, அது மாதிரி. ஸோ இந்த இடத்துல பீக்கர் இருக்கு, இதுல ஜிங்க் சல்ஃபேட் சொல்யூஷன் வச்சுக்கிறேன். ஸோ எந்தையாவது கெமிக்கல் எலமெண்ட் ஆர் ஸ்பீசிஸை வந்து நீங்க சாலிட் ஃபார்ம்ல எடுக்கிறது அத்தனையுமே என்னன்னு சொல்லலாம்,
எலக்ட்ரோடுன்னு சொல்லலாம். இங்க எலக்ட்ரோ கெமிஸ்ட்ல நான் பேசிக் வேர்டுன்னு சொல்லி சில டெஃபினேஷன் கொடுத்தேன். எலக்ட்ரோடு அப்படின்றது எலமெண்ட்டை வந்து நீங்க சாலிட் ஃபார்ம்ல எடுத்த எலக்ட்ரோடு. இதுல வந்து ஜிங்க் எலக்ட்ரோடு, இது வந்து காப்பர் எலக்ட்ரோடு அப்படின்னு அர்த்தம். கரெக்டா? ரைட். அடுத்தது எலக்ட்ரோலைட்னா என்ன? எலக்ட்ரோலைட் மின் பகுலின்னு சொல்லுவீங்க தமிழ்ல. இதுக்கு பேர் வந்து மின் பகுலி. மின் பகுலின்றது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இங்க எந்த எலக்ட்ரோடு இருக்கிறோ அதனுடைய சால்ட்டா இருக்கணும். அந்த சால்ட் வந்து டிசால்வ் இன் வாட்டர். அந்த உப்பை வந்து வாட்டர்ல கரைக்கணும். டிசால்வ் இன் வாட்டர். ஓகேங்களா? எனக்கு ஒன்றும் புரியல சார் அப்படின்னா, நான் ஜிங்க்கு ராடை எடுத்தேன் அப்படின்னா, ஜிங்க் இருக்கிற சால்ட்டு ஜிங்க் சல்ஃபேட்டு அப்படி இல்லை ஜிங்க் குளோரைடு ஏதாவது ஒன்று எடுத்து இன் வாட்டர்ல டிசால்வ் பண்ணணும். ஸோ இதெல்லாம் யாரு? ஜிங்க் 2+ பிளஸ் SO4 2-. இதுதான் நீங்க ஜிங்க் சல்பேட்னு எழுதுறீங்க. இது இதா இருக்கலாம் இல்லை ஜிங்க் குளோரைடா கூட இருக்கலாம். ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணு. ஸோ ஆர் ஸ்பீசிஸ் வேதிப்பொருள் அல்லது தனிமம் ஏதாவது நீங்க வந்து சாலிட் ஃபார்ம்ல எடுத்தா அது பேர் எலக்ட்ரோட். எலக்ட்ரோலைட்னு என்ன? இப்ப நான் ஜிங்க் எடுத்தேன், ஜிங்க் சல்ஃபேட் தான் சொல்யூஷன் எடுக்கணும், காப்பர் சல்ஃபேட் எடுக்கக்கூடாது. ஓகேங்களா? இதுக்கு பேரே வந்து என்னன்னா மெட்டல் அண்ட் மெட்டல் சால்ட் அப்படின்றது அர்த்தம் இந்த எலக்ட்ரோடுக்கு பேரு. ஸோ நார்மலா எலக்ட்ரோடுன்றது ஆனோடு கேத்தோடு, நேர்மின்வாய் எதிர்மின்வாய்ன்னு சொல்றீங்க இல்லையா? ஸோ லெஃப்ட்ல இருக்கிறது எப்பயுமே ரைட்ல இருக்கிறது எப்பவுமே பாசிட்டிவ் சார்ஜா தான் இருக்கும். இதுக்கு பேர் ஆனோடு, இதுக்கு பேர் கேத்தோடு. ஸோ இது நம்ம ஒரு ட்ரிக் மாதிரி சொல்லி கொடுத்தோம். எக்ஸ் இருக்கும் ஆல்பபெட்ல ஏ, அடுத்து சி வரும். ஸோ ஆனோடு அப்படின்னா நெகட்டிவ்லி சார்ஜ் எலக்ட்ரோட், கேத்தோடு அப்படின்னா பாசிட்டிவ் சார்ஜ் எலக்ட்ரோட். ஆனோடு லெஃப்ட்ல இருக்கும், கேத்தோடு ரைட்ல இருக்கும். ஸோ இதை வச்சு நம்ம ஈஸியா நம்ம மூவ் பண்ணிட்டு போயிடலாம். கரெக்டா? எலக்ட்ரோட் எலக்ட்ரோலைட் உங்களுக்கு கிளியரா? ஓகே. அப்படின்னா எலக்ட்ரோ கெமிக்கல் சீரீஸை பத்தி பார்க்க போறோம். இந்த சீரீஸை வச்சு நமக்கு நிறைய கொஸ்டின் கேட்குவாங்க. அதுக்கு நம்ம இப்ப நார்மலா நம்ம ரெடாக்ஸ் ரியாக்ஷன் இந்த ஐடியா பார்த்துருக்கோம், அது இங்க யூஸ் ஆகும். ஸோ இப்போ நான் அதை கொஞ்சம் ரீகால் பண்றேன் உங்களுக்கு. ஆக்சிஜனேற்ற ஒடுக்க வினை நம்ம ஒன்று படிச்சிருக்கோம். ஓகேங்களா? ஆக்சிஜனேற்ற ஒடுக்க வினை. ஆக்சிஜனேற்ற வினைன்னா ஆக்சிஜனேற்ற ஒடுக்க வினை அப்படின்றது தனி, இது ரெடாக்ஸ் ரியாக்ஷன் சொல்லுவோம். கரெக்டா? இப்ப உங்களுக்கு வினை மின்வேதியில நடக்கக்கூடிய டோட்டல் ரியாக்ஷன்லாம் யாருதான்? ரெடாக்ஸ் ரியாக்ஷன். கரெக்டா? நான் சொல்றது புரியுதா? ஓகே. ஒண்ணு. ரெண்டாவது வந்து இப்ப நான் ஒரு சில டெஃபினிஷன் வந்து நம்ம சொல்லியிருக்கோம். என்ன அப்படின்னா ஆக்சிடேஷன், ஆக்சிஜனேற்றம் அப்படின்னா நிறைய டெஃபினேஷன் இருக்கு. அதுல நான் இந்த எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரியில யூஸ் பண்ற டெஃபினேஷன் என்ன மட்டும் தான் யூஸ் பண்றேன்? ஆக்சிஜனேற்றம், அவ்வளவுதான். இந்த பாயிண்ட் நான் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் அப்படி நடந்தா ஆக்சிடேஷன், கெயின் ஆஃப் எலக்ட்ரான் நடந்தா ரிடக்ஷன். கரெக்டா? இப்ப இந்த வேர்டு வந்து நான் சில வேர்டுக்கெல்லாம் காயின் பண்றேன். ஆக்சிடேஷன் அப்படின்னா ஆக்சிடைசிங் பவர்னு ஒன்று இருக்கும். இது என்ன நான் சொல்றேன், ஜஸ்ட் இந்த வேர்டு மட்டும் இப்ப ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆக்சிடைசிங் பவர் வந்து லோவா இருக்கும். கரெக்டா? அப்புறம் ரெடியூசிங் பவர் வந்து ஹையா இருக்கும். ரெடியூசிங் பவர் ஹையா இருக்கும். கரெக்டா? அப்ப யாரு எந்த செல்லுல ஆக்சிடைஸ் ஆகுறாங்களோ அவங்களை வந்து நீங்க ஸ்ட்ராங் ரெடியூசிங் ஏஜென்ட்னு சொல்லலாம். ஸ்ட்ராங் ரெடியூசிங் ஏஜென்ட்னு சொல்லலாம். கரெக்டா? இப்ப நான் 3 வேர்டு சொல்றேன். முதல்ல இந்த வேர்டை புரிஞ்சுக்கோங்க. நான் இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன், அதுக்கப்புறம் அதை தமிழ்லையும் சொல்றேன். இப்ப என்கிட்ட வந்து கால்வனிக் செல் இருக்கு. கால்வனிக் செல்லுல யார் ஆக்சிடைஸ் ஆனாங்க? ஜிங்க் சார். ஜிங்க் சாலிட் என்னவா மாறினாங்க? ஜிங்க் 2+ அக்வாஸா மாறினாங்க. 2 எலக்ட்ரான் ரிலீஸ் பண்ணாங்க. இப்ப இந்த ஜிங்க் பத்தி நான் என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஜிங்க் ஆக்ட் as a ஸ்ட்ராங் ரெடியூசிங் ஏஜென்ட். ஜிங்க் வந்து ஆக்ட் as a, ஜிங்க் வந்து இந்த மாதிரி நடக்குது,
ஸ்ட்ராங் ரெடியூசிங் ஏஜென்ட்டா ஆக்ட் ஆகுதுன்னு சொல்லுவேன். ஸ்ட்ராங் ரெடியூசிங் ஏஜென்ட் அப்படின்னு சொல்லுவேன். கால்வானிக் செல்ல ஸ்ட்ராங் ரெடியூசிங் ஏஜென்ட் யாருன்னு கேட்டா ஜிங்க்னு சொல்லணும். ஓகேங்களா? ஏன் அப்படின்னா இந்த ஸ்பீசிஸ் வந்து என்ன பண்ணுது, லாஸ் ஆஃப் எலக்ட்ரா நடக்குது. ஸோ இந்த ஸ்பீசிஸ்னுடைய டெண்டன்சி, இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு அனிமல் சொல்றேன், யானையினுடைய உருவம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டா நீ என்ன சொல்லுவ, பெருசா இருக்கும். யானைக்கு வந்து தந்தம் தும்பிக்கை இருக்குமா, இருக்கும்னு சொல்லுவீங்க. இப்ப அது மாதிரி இந்த ஜிங்க்குக்கு ஆக்சிடைசிங் பவர், ரெடியூசிங் ஏஜென்ட்ன்றதெல்லாம் ப்ராப்பர்ட்டி. ஓகேவா? இப்ப காக்கா என்ன கலரு, இப்போ கொக்கு என்ன கலரு, இந்த மாதிரி நான் கேட்டேன்னா அதனோட காக்கா வந்து எங்கேயாவது வெள்ளை கலர்ல பார்த்துருக்கீங்களா? அது ப்ராப்பர்ட்டி கிடையாது. காக்கானா கருப்பு கலர்ல தான் இருக்கும். அந்த மாதிரி இந்த ஆக்சிடேஷனுக்கு வந்து இதெல்லாம் ஐடியா. ஆக்சிடைசிங் பவர்ன்றது ஒரு ப்ராப்பர்ட்டி. ப்ராப்பர்ட்டின்னு என்ன சொல்லலாம், இப்போ நீ வந்து ஒருத்தர் கேட்குற, முன்ன பின்ன தெரியாத ஒரு ஆளை பார்க்குற, அவங்க யாருங்க எனக்கு தெரியாத, அடையாளம் தெரியாத, அவங்களை பார்க்கணும். இப்போ நான் உங்ககிட்ட கேட்குறேன், ஒரு ஆக்டர் வந்து விஜய் எப்படி இருக்காரு அப்படின்னு என்ன சொல்லுவேன், ஆள் ஹைட்டா இருக்கிறாரு, டான்ஸ் நல்லா ஆடுவாரு. அப்ப மீனிங் வந்து என்ன, ஹைட்டு டான்ஸ்ன்றதெல்லாம் அவருடைய ப்ராப்பர்ட்டி. கரெக்டா? சப்போஸ் உன் ஃப்ரெண்டு ஒருத்தங்கிறான், குண்டா இருக்கான்டா, அவன் மட்டமா இருப்பான்டா அப்படின்னு என்ன அர்த்தம், ஓ அவனுக்கு ஒரு ஐடென்டிட்டி, அது ஒரு ப்ராப்பர்ட்டி. அது மாதிரி ஆக்சிடேஷன் நடக்கிறவங்க எல்லாத்தையும் ஆக்சிடைசிங் பவர்ன்றது ஒரு ப்ராப்பர்ட்டி, ரெடியூசிங் பவர்ன்றது ஒரு ப்ராப்பர்ட்டி, ரெடியூசிங் ஏஜென்ட்ன்றது ஒரு ப்ராப்பர்ட்டி. இப்போ நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஆக்சிடேஷன் நடக்கிற ஒரு செல்லுல ஆக்சிடேஷன் கட்டாயமா நடக்கும். லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருக்கிற ஸ்பீசிஸ், அந்த ஆக்சிஜன் ஏற்றம் அடைகிறவங்களுக்கு ஆக்சிடைசிங் பவர்ன்றது லோவா இருக்கும். ஸோ இங்க என்ன லெட்டர் இருக்கோ அந்த லெட்டர்லயே ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஆக்சிடேஷன் ஆக்சிடைசிங் பவர் அது லோவா இருக்கும், அதுக்கு ஆப்போசிட் பவர் ஹையா இருக்கும். இந்த பவர் எது ஹையா இருக்கோ அதுதான் ஏஜென்ட்டா இருக்கும், ஸ்ட்ராங் ரெடியூசிங் ஏஜென்ட். இது ஒரு ஐடியா, அப்படியே மைண்ட்ல வச்சுக்கோங்க. அடுத்தது இந்த பக்கம் வாங்க. இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா கெயின் ஆஃப் எலக்ட்ரான் நடந்தா ரிடக்ஷன். ஸோ இது ஆர்ல ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இங்க என்ன பண்றேன் அப்படின்னா ரெடியூசிங் பவர் வந்து லோவா இருக்கும். எந்த லெட்டர்ல ஸ்டார்ட் பண்றீங்களோ அந்த பவர் நான் என்னன்னு சொல்றேன். ரெடியூசிங் பவர்னா என்ன, ஆக்சிடைசிங் பவர்னா என்னன்றது நான் சொல்ல போறேன். ஜஸ்ட் இந்த வேர்டு நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ எதுக்கு சார் ஞாபகம் வச்சுக்கணும், இப்போ 2 × 2 4ன்னு சொல்றீங்க, அதுக்கு ஏதாவது எவிடன்ஸ் சொல்ல முடியுமா? நம்ம சிலது a+b² சொல்றீங்க, a² + 2ab + b². இப்போ நம்ம எவிடன்ஸ் கேட்டா என்ன சொல்லுவீங்க, சார் a+b 2 டைம் போட்டு நீங்க மல்டிப்ளை பண்ணா அந்த ஃபார்முலா வரும். இப்போ நீங்க 2 × 2 4ன்னு சொல்றீங்க, கரெக்டா? இதை நீங்க ப்ரூவ் பண்ண முடியுமா? இப்போ நான் உங்ககிட்ட மேக்ஸ்ல கேட்கறேன், எனக்கும் தெரியும் 2 × 2 4ன்னு, இது எப்படி ப்ரூவ் பண்ணுவீங்க? இது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாவோ இல்லை ஏதோ ஒன்று சொல்லுங்க பார்க்கலாம். சொல்ல முடியுமா? சொல்லலாம், பட் இட் இஸ் டிஃபிகல்ட் டு எக்ஸ்பிளைன். ஓகேவா? ஸோ அது மாதிரி ரிடக்ஷன்றதுக்கு ரெடியூசிங் பவர்னு ஒன்று இருக்கு, நான் சொல்றேன் பின்னாடி. இப்போதைக்கு இந்த இப்போ நீங்க 2 2 4னா 4ன்னு வைக்கிறீங்க. இப்போ ஒரு நம்பரை மல்டிப்ளை பண்ணா இந்த வேல்யூ உனக்கு தெரியுது இல்லையா, அது மாதிரி இதை தெரிஞ்சு வச்சுக்கோ. இதை வச்சு நம்ம ஆன்சர் சால்வ் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ ரிடக்ஷன் அப்படின்னா ரெடியூசிங் பவர் லோவா இருக்கும். ஆக்சிடைசிங் பவர் எப்படி இருப்பாங்க, ஹையா இருப்பாங்க சார். அந்த இது ரெண்டு ஆப்போசிட் ப்ராப்பர்ட்டி. ஓகேங்களா? ஸோ ஆக்சிடைசிங் பவர் ஹையா இருக்கும். எந்த பவர் ஹையா இருக்கோ, ஹைனா அதிகமா இருக்குன்னு அர்த்தம், அவங்க தான் ஏஜென்ட். அப்ப ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்னு சொல்லலாமா? ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். ஓகேங்களா? ஸோ கால்வானிக் செல்லை பொறுத்த வரைக்கும் யாரு ரிடக்ஷன் வராங்க, காப்பர் 2+ அக்வாஸ் ஃபார்ம்ல இருக்காங்க, 2 எலக்ட்ரானை கெயின் பண்ணி காப்பர் சாலிடா மாறுறாங்க. அப்ப காப்பரை நீங்க என்னன்னு சொல்லலாம், காப்பர் 2+ ஸ்ட்ராங் என்னன்னு சொல்லலாம், ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்னு சொல்லலாமா? எஸ் சார். ரைட். இப்போ வாங்க, இப்போ நான் சொல்றேன் பாருங்க. இப்போ கால்வானிக் செல் அப்ளை பண்றேன். இப்போ டோட்டல் ரியாக்ஷன் எடுத்துக்கிறேன். என்னுடைய மொத்த மின்கல வினை, டோட்டல் செல் ரியாக்ஷன் இப்படின்னு சொல்லுவாங்க. மொத்த மின்கல வினை, ஜிங்க் வந்து சாலிடா இருந்துச்சு, காப்பர் வந்து 2+ல அக்வாஸ் ஃபார்ம்ல லெஃப்ட்ல இருக்கு, ரியாக்ஷன் நடந்துருச்சு. ஜிங்க் 2+ அக்வாஸா கன்வெர்ட் ஆயிடுச்சு, காப்பர் சாலிடா கன்வெர்ட் ஆயிடுச்சு. இப்ப ஜிங்க் அண்டர்கோ ஆக்சிடேஷன், காப்பர் அண்டர்கோ ரிடக்ஷன். கரெக்டா? சோ இது ஆக்சிஜன் ஒடுக்கம், இது ஆக்சிஜன் ஏற்றம். இது எல்லாம் புரியுதா? இது வரைக்கும் வந்துட்டுனா இப்ப நீங்க பாருங்க, இந்த ஜிங்க்குக்கு நான் ஒரு ப்ராப்பர்ட்டி சொல்றேன். ஜிங்க் வந்து ஆக்ட் அஸ் எ ஸ்ட்ராங் ரெடியூசிங் ஏஜென்ட் அப்படின்னு என்ன மீனிங் அப்படின்னா, இங்க பாருங்க,
ஸ்ட்ராங் ரெடியூசிங் ஏஜென்ட்ன்றவங்களுக்கு எப்படி இருக்குன்னா ரெடியூசிங் இப்போ ரிவர்ஸும் போகலாம். ஸ்ட்ராங் ரெடியூசிங் ஏஜென்ட் அப்படின்னு என்ன மீனிங்? அவங்களுக்கு ரெடியூசிங் பவர் ஹையா இருக்கும். ரெடியூசிங் பவர்னா என்ன? ஆக்சிடைசிங் பவர் லோவா இருக்கும். மீனிங் வந்து என்ன? ரெடியூசிங் பவர்ன்றது ரிடக்ஷன் ஆகுறது, ஆக்சிடைசிங் பவர்ன்றது ஆக்சிடேஷன் ஆகுறது. ஆக்சிஜன் நேற்றம் அடையும் தன்மை, ஆக்சிஜன் ஒடுக்கம் அடையும் தன்மை. இப்ப நீங்க பாருங்க, ஜிங்க் இந்த ரியாக்ஷன் வந்து ஆக்சிடேஷன் ஆகுது, கரெக்டா? ஜிங்க்னுடைய ரோல் வந்து இந்த ரியாக்ஷன்ல இந்த ஜிங்க் என்னவா நடக்குது அப்படின்னா ஆக்சிஜன் ஏற்றம் அடையுது, கரெக்டா? ஆக்சிஜன் ஏற்றம் அடையுது. இந்த காப்பர் 2+ என்ன ஆகுது? ஆக்சிஜன் ஒடுக்கம் அடையுது, கரெக்டா? நான் சொல்றது புரியுதுங்களா? ஆக்சிஜன் ஒடுக்கம் அடையுது. ஆக்சிஜன் இப்ப இங்க வாங்க, இந்த வேர்டுக்கு அப்படியே இப்ப கொஞ்சம் கேர்ஃபுல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த வேர்டுலாம் நம்ம ஜஸ்ட் புரிஞ்சுக்கினா போதும், ஆன்சருக்கு இந்த கீவேர்டே போதும், அதை வச்சு நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். இது ட்ரிக் நான் மேல சொல்றது, நீங்க இதை வச்சு நீங்க ஆன்சர் பண்ணிட்டு போயிடலாம். இப்ப இந்த ஜிங்க் வந்து ஆக்சிஜனேற்றம் அடைகிறதுனால இது என்ன பண்ணும் அப்படின்னா காப்பர் 2+ வந்து காப்பரை மாத்தும். ஸோ ஜிங்க் இந்த 2 எலக்ட்ரான் லாஸ் பண்றதுனால தான் இந்த காப்பர் வந்து 2 எலக்ட்ரான் அக்செப்ட் பண்ணுது. அப்ப என்ன மீனிங் அப்படின்னா, இங்க பாருங்க, ஏன் வந்து ஜிங்க் ஸ்ட்ராங் ரெடியூசிங் ஏஜென்ட் அப்படி சொல்றீங்கன்னா, ரெடியூசிங் ஏஜென்ட்னு என்ன மீனிங் அப்படின்னா லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் ஈஸியா நடக்கும்னு அர்த்தம். அதுதான் மீனிங். ஆக்சிடேஷன் ஆகிற ஸ்பீசிஸை வந்து நீங்க ஸ்ட்ராங் ரெடியூசிங் ஏஜென்ட்னு சொல்லலாம். மீனிங் வந்து என்னன்னா, அவங்க வந்து ரிடக்ஷன் ஆயிட்டு கூட இருக்கிறவங்கள ஆக்சிடேஷன் ஆக விடுறாங்க, கரெக்டா? ஸோ ரெடியூசிங் பவர் ஆக்சிடைசிங் பவர்ன்றது ஆப்போசிட் வேர்டு. இப்போ என்கிட்ட பாருங்க, ஜிங்க்ன்றது வந்து ஃபர்ஸ்ட் லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் நடக்குது, இந்த ஆக்சிடேஷன் நடக்குது அப்படின்னா ரெடியூசிங் பவர் ஐன்னு அர்த்தம். அப்போ ரெடியூசிங் பவர்னா என்ன? யார் ஈஸியா ஆக்சிடைஸ் ஆகுறாங்களோ அவங்களுடைய பவர் ரெடியூசிங் பவர் ஐயா இருக்கும். ஸோ ஆக்சிஜனேற்றம் அடையும் தனிமத்துக்கு இந்த ரெடியூசிங் பவர், ஓகேங்களா? ரெடியூசிங் பவர் அப்படின்னா மற்றவங்களை ரெடியூசிங் பவர் ஐன்னு சொல்லுவாங்க. மீனிங் வந்து என்ன சொல்லுவாங்க, கொஞ்சம் கரெக்டாக புரிஞ்சுக்கணும், இல்லைன்னா கன்ஃபியூஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த ஜிங்க்கு 2 எலக்ட்ரான் லாஸ் பண்றதுனால தான் இந்த காப்பர் வந்து ரெடியூஸ் ஆகுது, கரெக்டா? இப்போ இந்த 2 எலக்ட்ரான் ஜிங்க் லாஸ் பண்றதுனால தான் இந்த 2 எலக்ட்ரான் தான் இங்க வருது. ஸோ இதான் என்ன சொல்றாங்க, இந்த ஜிங்க்குக்கு இந்த காப்பரை ரெடியூஸ் பண்ற தன்மை அதிகம். அப்ப இதுக்கு ரெடியூசிங் பவர் ஐன்னு சொல்றாங்க. இந்த ரெடியூசிங் பவர் ஐன்னு என்ன மீனிங் அப்படின்னா, இந்த ஜிங்க்கு கூட யார் இருக்கிறாங்களோ அவங்களே வந்து கன்வெர்ட் பண்றது பவர் அதிகம் இந்த ஜிங்க்குக்கு. அப்ப ஜிங்க்னுடைய ஆக்சிடைசிங் பவர் எப்படி இருக்கும்? லோவா இருக்கும், கரெக்டா? ஸோ அதை தான் இங்க சொல்லியிருக்காங்க, கரெக்டா? ஸோ ஜிங்க் வந்து இந்த இதை வந்து ஆக்சிடைஸ் பண்ணாது. மீனிங் வந்து என்னன்னா, இந்த ஸ்பீசிஸ் என்ன பண்ணுது? ஜிங்க் வந்து காப்பர் 2+ என்ன பண்ணுதுன்னு சொல்றாங்க. ஜிங்க் ரெடியூஸ் ஆயிக்குது, கரெக்டா? ஜிங்க் வந்து காப்பர் 2+ ரெடியூஸ் பண்ணுது. ஜிங்க் வந்து ஆக்சிடைஸ் பண்ண முடியாது, ஏன்னா ஜிங்க் வந்து அதுதான் ஃபர்ஸ்ட் ஆக்சிடைஸ் ஆகுது. ஸோ சுருக்கமா என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்போ ஜிங்க்ன்ற எலமெண்ட் ஆக்சிடைஸ் ஆகுது, கரெக்டா? ஆக்சிஜனேற்றம் அடையுது. ஸோ அதனால இவங்க கூட இருக்கிறவங்களை வந்து நாட் ஆக்சிடைஸ், இந்த காப்பர் 2+ வந்து நாட் ஆக்சிடைஸ். அதனாலதான் நீங்க என்ன சொல்றீங்க, இவங்களுக்கு வந்து ஆக்சிடைசிங் பவர் லோன்னு சொல்றோம். பாருங்க, இந்த வார்த்தையை போட்டிருக்கிறேன்னா, ஆக்சிடேஷன் ஆகிற ஸ்பீசிஸ்க்கு ஆக்சிடைசிங் பவர் லோ. இந்த இதெல்லாம் எதை சொல்றாங்கன்னா, இவங்க மற்றவங்களை என்ன பண்றாங்க அந்த மாதிரி கணக்கு. எனக்கு தேவை இந்த இந்த இடத்துல புரியுதா இல்லைன்றதுதான் தேவையில்ல, ஜஸ்ட் இந்த வேர்டுக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை வச்சு உங்களுக்கு நீட்ல கேட்ட கொஸ்டின் நான் சால்வ் பண்ணி காட்டுறேன். இதுக்குள்ள போய் டீப்பா அது எலக்ட்ரான் இலக்குதா ஏக்குதான்னு நமக்கு தலைவலி வரும். புரிஞ்சா தப்பு இல்லை, புரியலனாலும் பயந்துக்காதீங்க. ஆன்சர் பண்றதுக்கு இந்த ட்ரிக்கே போதும், இந்த ட்ரிக், ஓகேங்களா? என்ன சார் ட்ரிக் இதுல இருக்கு அப்படின்னா, ஆக்சிடேஷன் அப்படின்னா ஆக்சிஜனேற்றம். ஸோ ஒரு செல்லுல நீங்க ஈஸியா ஆக்சிஜனேற்றம் கண்டுபிடிச்சிருவீங்க. ஆக்சிஜனேற்றம் அடைகிற ப்ராசஸுக்கு ஆக்சிடைசிங் பவர் லோவா இருக்கும், ரெடியூசிங் பவர் ஐயா இருக்கும். அந்த பவர் ஐயா இருக்கிறது ஏஜென்டா இருக்கும். இந்த வேர்டை அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ நான் உங்ககிட்ட கேட்கறேன், என்ன கேட்கறேன், இதுதான்ப்பா கால்வானிக் செல்லினுடைய டோட்டல் ரியாக்ஷன். இதுல ஜிங்க் ஆக்ட் ஆஸ் ஏ ஸ்ட்ராங் ரெடியூசிங் ஏஜென்ட். என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, ஜிங்க்னுடைய ஆக்சிடைசிங் பவர் லோ. ஏன்னா ஜிங்க் வந்து ஜிங்க் 2+ கன்வெர்ட் ஆனா ஆக்சிடேஷன். ஸோ இதை பத்தி 4-5 ப்ராப்பர்ட்டி சொல்லுப்பா. இதுக்கு வந்து ஆக்சிடைசிங் பவர் லோவா இருக்கும், ரெடியூசிங் பவர் ஐயா இருக்கும். மீனிங் வந்து என்னன்னா, இந்த ஜிங்க்கு காப்பர் 2+ காப்பரா மாத்திர பவர் அதிகம், ஜிங்க் 2+ மாறுற தன்மை கம்மி, ஓகேங்களா? ஸோ இதை தான் இவங்க வந்து ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட், ஸ்ட்ராங் ரெடியூசிங் ஏஜென்ட்னு சொல்றாங்க. ஸோ ஃபைனலா என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஜிங்கால வந்து
இந்த ஜிங்க்னுடைய ஹெல்ப்பால தான் என்ன நடக்குது அப்படின்னா காப்பர் 2+ வந்து 2 எலக்ட்ரான் அக்செப்ட் பண்ணி காப்பரா மாறுது. ஸோ இது ரிடக்ஷன் நடக்கிறதுக்கு இந்த ஜிங்க் தான் ஹெல்ப் பண்ணுது. அதனால தான் ரெடியூசிங் பவர் ஐ. ஓகேங்களா? சப்போஸ் இதே ஜிங்க் இந்த காப்பரை வந்து காப்பர் 2+ 2 எலக்ட்ரானா மாற்ற முடியாது. ஏன்னா இதனுடைய ஆக்சிடைசிங் பவர் லோ. ஏன் ஆக்சிடைசிங் பவர் லோ அப்படின்னா ஜிங்க் வந்து அண்டர்கோ ஆக்சிடேஷன். ஜிங்க் வந்து சாலிடா இருந்து ஜிங்க் 2+ 2 எலக்ட்ரான் லாஸ் பண்ணுது. ஸோ ஜிங்க் அதுவே ஆக்சிடைஸ் ஆகிறதுனால அது கூட இருக்கிறவங்கள ரெடியூஸ் தான் பண்ண முடியும், ரிடக்ஷன் தான் பண்ண முடியும். ஸோ அப்போ ஜிங்க் வந்து கூட இருக்கிறவங்கள ரிடக்ஷன் பண்றதுனால தான் ரெடியூசிங் பவர் ஐ. இட் ஆக்ட் as a ஸ்ட்ராங் ரெடியூசிங் ஏஜென்ட். புரியுதா? இந்த விளக்கம் புரியுதா உனக்கு? ஜிங்க் கூட ஜிங்க் கூட யார் இருக்கிறாங்களோ அவங்களே ரிடக்ஷன் பண்ணுது. அதனாலதான் ஜிங்க்னுடைய ரெடியூசிங் பவர் ஐ. ஜிங்க்னுடைய ஆக்சிடைசிங் பவர் லோ அப்படின்னா ஜிங்க் வந்து காப்பரை வந்து காப்பர் 2+ மாற்ற முடியல. அதனாலதான் ஆக்சிடைசிங் பவர் லோ. ஏன் மாற்ற முடியல? ஏன்னா ஜிங்க் அதுவே முதல்ல ஆக்சிடைஸ் ஆகுது. அப்ப பக்கோட இருக்கிறவங்க ஆக்சிடைஸ் ஆக முடியாது. ஓகேவா? ஸோ இந்த ஐடியா புரிஞ்சா ஓகே. எனக்கு கொஞ்சம் தலைவலியா இருக்குது சார் அப்படின்னு இது ஒண்ணுமே பயந்துக்காதீங்க. எனக்கு தேவை என்னன்னா இந்த வேர்டு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆக்சிடேஷன் அப்படின்ற ப்ராசஸ் நான் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவேன். சப்போஸ் லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் நடக்கிறது ஆக்சிடேஷன். அதை வச்சு நான் என்ன சொல்லுவேன்? ஆக்சிடைசிங் பவர் லோ, இந்த வேர்டு தெரியணும். ரெடியூசிங் பவர் ஐ, இந்த வேர்டு தெரியணும். எந்த பவர் ஐயோ அதை ஏஜென்ட்னு சொல்ல தெரியணும். ஸ்ட்ராங் ரெடியூசிங் ஏஜென்ட். ரொம்ப ஈஸியா நீங்க மெமரி வச்சுக்கலாம். கரெக்டா? இது ட்ரிக்கு. இதே ரிடக்ஷனா இருந்தா ரெடியூசிங் பவர் லோ, ஆக்சிடைசிங் பவர் ஐ, ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்னு சொல்லலாம். ஸோ இது எனக்கு இருந்தா போதும். இந்த நான் சொன்ன எக்ஸ்பிளனேஷன் உனக்கு புரிஞ்சாலும் தப்பு இல்லை, புரியலனாலும் பயந்துக்கு தேவையில்லை. நான் இப்போ உங்களுக்கு ஒரு சம் காட்டக்குள்ள உங்களுக்கு ஐடியா தெரியும். ஸோ இது புரியுதா நான் சொன்னது? இப்போ ஜஸ்ட் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு 4-5 வேர்டு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன். ஆக்சிடைசிங் பவர், ரெடியூசிங் பவர், எது ஸ்ட்ராங் ரெடியூசிங் ஏஜென்ட் அப்படிலாம் சொல்லியிருக்கேன். இதெல்லாம் புரியுதா? எஸ் சார். ஓகே, அடுத்தது நம்ம ப்ராப்ளத்துக்கு போவோம். ஓகே, ஸோ நான் இப்போ பாருங்க, இது வந்து எலக்ட்ரோகெமிக்கல் சீரீஸை பேஸ் பண்ணி வர ப்ராப்ளம். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் எலக்ட்ரோகெமிக்கல் சீரீஸ்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன், அப்புறம் ப்ராப்ளம் எடுக்கிறேன். ஸோ எலக்ட்ரோகெமிக்கல் சீரீஸ்னா தமிழ் என்ன சொல்லுவீங்க? அமைதி ஆயிட்டீங்க. எலக்ட்ரோகெமிக்கல் சீரீஸ்னா என்ன? யாரும் புக்கை படிக்கிறது இல்லையா? மின் வேதியியல் வரிசை. நான் எழுத்து தெரியுதா? ஓகே, ஸோ எலக்ட்ரோ கெமிக்கல் சீரீஸ். இப்போ நம்ம இஎம்எஃப் கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அதுக்கு அடுத்த டாபிக் வந்து எலக்ட்ரோ கெமிக்கல் சீரீஸை பற்றி பேசுகிறேன். ஸோ எலக்ட்ரோ கெமிக்கல் சீரீஸ்னா என்ன அப்படின்னா, நமக்கு வந்து பீரியாடிக் டேபிள் 118 எலமெண்ட் இருக்கு. இதுல எதெல்லாம் கம்பைன் பண்ணா நமக்கு ஒரு கெமிக்கல் எனர்ஜி எலக்ட்ரிக்கல் எனர்ஜியா கன்வெர்ட் ஆகும். கமர்ஷியலா அதை வந்து செல்லு தயாரிக்க, இல்லை கார் ஓட்ட, இது மாதிரிலாம் பேட்டரின்னு சொல்றாங்க இல்லையா? இந்த பேட்டரியில எதெல்லாம் சூட்டபிள்னு சொல்லிட்டு அவங்க சில எலமெண்ட்டுக்கு ட்ரை பண்ணி அதனுடைய வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீரீஸும் நமக்கு கொஞ்சம் தெரியணும். F2 2 எலக்ட்ரான் அக்செப்ட் பண்ணி 2F- மாறும். நார்மலா ஒரு F ஒரு எலக்ட்ரான் அக்செப்ட் பண்ணி F- மாறும். நீங்க இந்த மாதிரி ப்ராசஸ் நீங்க பண்றது ரொம்ப கஷ்டம். எலமெண்ட்ல கொண்டு போய் எலக்ட்ரான் ஆட் பண்ணீங்க அப்படின்னா F- இதுவுமே அலௌடு. பட் எஃப்ன்றது ஆட்டமா நீங்க அலௌடு கிடையாது. அதனால F2 வந்து மாலிகுலர் எக்ஸிஸ்ட் ஆகுது. ஸோ ஒரு F ஒரு எலக்ட்ரான்றதுனால 2 Fக்கு 2 எலக்ட்ரான் 2F- போடுறோம். என்ன மீனிங் அப்படின்னா, இது வந்து ஒரு ஆஃப் செல்லை நீங்க கன்சிடர் பண்ணிக்கோங்க. F கன்வெர்டட் இன்டு F- ரிடக்ஷன் நடக்குது. இதனுடைய பொட்டன்சியல் வேல்யூ வோல்ட்ல என்ன? பொட்டன்சியல்னா E, வோல்ட்ல என்னன்னு பாத்தீங்கன்னா 2.87. ஓகேங்களா? 2.87 வோல்ட்.
பீரியாடிக் டேபிள்லயும் 118 எலிமெண்ட்ல யார வேகமா ரிடக்ஷன் ஆவாங்கன்னா எஃப் மட்டும் தான் ரிடக்ஷன் ஆவாங்க. எஃப் கிட்ட ஃப்ளூரின் கிட்ட எலக்ட்ரான் கொண்டு போனீங்கன்னா போதும், கப்புன்னு காந்த மாதிரி பிடிச்சிக்கும். ஸோ இவங்க தான் ஹையஸ்ட் எலக்ட்ரான் அக்செப்ட் பண்ற கெப்பாசிட்டி உள்ள ஆளுங்க. ஓகேங்களா? ஸோ இதே போல சீரீஸ்ல நிறைய கொடுத்துருப்பாங்க. நமக்கு ஜஸ்ட் ஆலஜின் எல்லாமே ஹையஸ்டா தான் இருக்கும். குளோரின் 2 எலக்ட்ரான் அக்செப்ட் பண்ணி 2Cl மைனஸ் மாறும். ஸோ இதுக்கு ஒரு வேல்யூ கொடுத்துருப்பாங்க. நம்ம வேல்யூல இம்பார்ட்டன்ட் இல்லை, ஜஸ்ட் எக்ஸாம்ல கொடுத்துருவாங்க. ஜஸ்ட் உனக்கு ஐடியா சொல்றேன் யார் யார் எங்கெங்க வருவாங்க. அடுத்தது Br2 2 எலக்ட்ரான் அக்செப்ட் பண்ணி 2Br மைனஸா மாறுவாங்க. ஸோ நமக்கு அந்த குரூப் 17ல வந்து பாத்தீங்கன்னா ஃப்ளூரின், குளோரின், புரோமின், அயோடின், ஸோ இந்த ரேஞ்சில் தான் இருக்கும். ஸோ அது அதே மாதிரி அந்த ஆர்டர்ல வரும். அடுத்தது I2 + 2 எலக்ட்ரான் 2I மைனஸ்ன்னு சொல்லியிருப்பாங்க. கரெக்டா? ஸோ இந்த I2 I மைனஸ்க்கு வந்து 0.54. இதெல்லாம் நீங்க ஞாபகம் வச்சுக்க தேவையில்ல. இது வந்து 2.87. இது சில சமயத்துல கேட்டாலும் கேட்டுருவாங்க. ஃப்ளூரினுடைய பொட்டன்ஷியல் வந்து மேக்ஸிமம் எவ்வளவு அப்படின்னா 2.87. அந்த வேல்யூ ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா எப்பயுமே அந்த ஃபர்ஸ்ட் வேல்யூ லாஸ்ட் வேல்யூலாம் கேட்பாங்க. இது ஒரு ஐடியா. இப்போ இதுக்கு அடுத்தது யார் இருப்பாங்க அப்படின்னா H+ ஒரு எலக்ட்ரான் அக்செப்ட் பண்ணா, ஸோ 2H+ 2 எலக்ட்ரான் அக்செப்ட் பண்ணா H2 மாறும். ஸோ இதுக்கு பேர் வந்து ஸ்டாண்டர்ட் ஹைட்ரஜன் எலக்ட்ரோட்னு சொல்லுவாங்க. இதனுடைய பொட்டன்ஷியல் வேல்யூ வந்து 0. ஸோ இதுக்கு பேர் வந்து ஸ்டாண்டர்ட் ஹைட்ரஜன் எலக்ட்ரோட், SHEன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன சார் அப்படின்னா பிளாட்டினம் ஹைட்ரஜன் கேஸு H+ வந்து 1 மோலார் இருக்கணும். ஓகேங்களா? இந்த மாதிரி நான் எடுத்தேன்னா இதுக்கு பேர் வந்து ஸ்டாண்டர்ட் ஹைட்ரஜன் எலக்ட்ரோட்னு இருக்கும். இதுக்கு பேர் வந்து ஸ்டாண்டர்ட் ஹைட்ரஜன் எலக்ட்ரோட், SHEன்னு சொல்லுவாங்க. திட வெப்ப ஹைட்ரஜன் எலக்ட்ரோட் அப்படின்னு சொல்லுவாங்க. திட வெப்ப அழுத்த நிலை ஹைட்ரஜன் எலக்ட்ரோட்னு சொல்லுவாங்க. ஸோ இ வேல்யூ 0வா இருக்கிறது யாருக்குன்னு பார்த்தா இவங்க தான். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம கண்டுபிடிக்கிற எல்லா வேல்யூ எப்படி கண்டுபிடிப்போம்னா இந்த எலக்ட்ரோட் கூட கம்பைன் பண்றதை வச்சு தான் கண்டுபிடிப்போம். ஸோ இதுக்கு அடுத்தது கீழே வந்து பாத்தீங்கன்னா சில பி பிளாக் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா லெட் 2 + 2 எலக்ட்ரான் அக்செப்ட் பண்ணா லெட்டா மாறும். அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா டின் 2 + 2 எலக்ட்ரான் அக்செப்ட் பண்ணி டின்னா மாறும். ஸோ இதுக்கெல்லாம் ஒரு இ வேல்யூ கொடுத்துருப்பாங்க, இ வோல்ட்னு. ஸோ அந்த வேல்யூ நமக்கு தேவையில்ல, ஜஸ்ட் இந்த ஐடியா நமக்கு தேவை. ஸோ அதுக்காக இது எழுதுறேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டி பிளாக் எலிமெண்ட்ல நிக்கல் 2 + அக்செப்டிங் 2 எலக்ட்ரான், அயன் 2 + அக்செப்டிங் 2 எலக்ட்ரான், குரோமியம் 3 + அக்செப்டிங் 3 எலக்ட்ரான், ஜிங்க் 2 + அக்செப்டிங் 2 எலக்ட்ரான். ஸோ இதெல்லாம் நிக்கலா கன்வெர்ட் ஆகுது. இதெல்லாம் அயன், குரோமியம், ஜிங்க். சொல்லுங்கப்பா. SH திரும்பவும் நடத்துங்க சார். வரேன். இந்த டேபிள் முடிச்சுட்டு அதுக்கு வரேன் இருங்க. ஸோ இதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஃபைனலா இந்த டேபிள் கொஞ்சம் டேட்டா எழுதிக்கிறேன், அப்புறம் ஐ வில் டெல் தட் ஐடியா. ஸோ Al3 + 3 எலக்ட்ரானை வந்து Al கன்வெர்ட் பண்றாங்க. ஸோ Mg2 + 2 எலக்ட்ரான் அக்செப்ட் பண்ணி Mg மாறாங்க. இது வந்து புக்லேயே கொடுத்துருக்காங்க. இதுக்கு பேர் வந்து எலக்ட்ரோகெமிக்கல் சீரீஸ். இது நான் உங்களுக்கு ஒரு சில ஐடியா சொல்லணும். ஸோ அதுக்காக இந்த வேல்யூல எழுதிக்கிறேன். ஸோ சோடியம், அடுத்தது கால்சியம் 2 + 2 எலக்ட்ரான் அக்செப்ட் பண்ணி கால்சியமா மாறுது. பொட்டாசியம் + 1 எலக்ட்ரான் கன்வெர்ட் பண்ணி பொட்டாசியமா மாறுது. ஃபைனலா லித்தியம் + எலக்ட்ரான் அக்செப்ட் பண்ணி லித்தியமா மாறுது. ஸோ இதனுடைய பொட்டன்ஷியல் இ வேல்யூ பாத்தீங்க அப்படின்னா -3.05 இருக்கு. கரெக்டா? ஸோ ஃப்ளூரினுக்கு பாத்தீங்க +2.86 இருக்கு. ஸோ உனக்கு தெரியும் லித்தியம் வந்து ஆல்வேஸ் ப்ரிஃபர் ஆஸ் எ லித்தியம் பிளஸ். இந்த மாதிரி இருக்கும். லித்தியம் வந்து எலக்ட்ரானை கெயினே பண்ணாது. இந்த மாதிரி நெகட்டிவ் வேல்யூ இண்டிகேட்ஸ் தட் இது வந்து ஆக்சிடேஷன் ஆகிறதுக்கு பாசிபிள் அப்படின்வாங்க. இப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா முதல்ல இந்த நான் இப்போ எழுதியிருக்கிற ஆர்டர் வந்து எலக்ட்ரோகெமிக்கல் சீரீஸ். இது எதுக்கு சார் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா 118 எலிமெண்ட்டையும் ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. யாரை ரைட்டா வைக்கலாம், யாரை லெஃப்டா வைக்கலாம், இந்த ரைட் லெஃப்ட்டை ஃபிக்ஸ் பண்ணா எவ்வளவு வோல்ட் ப்ரொடியூஸ் ஆகும் இப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டாண்டர்ட் ஹைட்ரஜன் எலக்ட்ரோட்னா என்னன்னு தெரியணும். அதாவது ஹைட்ரஜன் கேஸும் ஒரு ஆசிட் H+ வந்து 1 மோலார்ல எடுத்துக்கணும். கரெக்டா? அப்புறம் அந்த டெம்பரேச்சர் 298 கெல்வினா இருக்கணும், பிளஸ் 1 அட்மாஸ்பரிக் ப்ரெஷரா இருக்கணும்.
இந்த H+ கான்சன்ட்ரேஷன் வந்து 1 மோலாரா இருக்கணும். ஸோ ஹைட்ரஜன் கேஸை மட்டும் டைரக்டா எடுத்து ரியாக்ஷன் பண்ண முடியாது. ஹைட்ரஜன் கேஸ் எடுக்கலாம் பிளாட்டினம் எலக்ட்ரோடு எடுக்கணும். ஓகேங்களா? இந்த மூணுமே பிளாட்டினம் மெட்டல், அது கூட ஹைட்ரஜன் கேஸு, அது கூட H+, இந்த மூணுமே எடுத்தா இதுக்கு பேர் வந்து ஸ்டாண்டர்ட் ஹைட்ரஜன் எலக்ட்ரோடுன்னு அர்த்தம். இந்த ஸ்டாண்டர்ட் ஹைட்ரஜன் எலக்ட்ரோடுக்கு பொட்டன்ஷியல் வேல்யூ வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 0. கரெக்டா? சப்போஸ் இப்போ எனக்கு வந்து ஒரு பொட்டன்ஷியல் வேல்யூ தெரியணும் அப்படின்னா இவங்களை வச்சு தான் கண்டுபிடிப்பேன். இப்போ ரைட் ஹேண்ட் சைடில் ஸ்டாண்டர்ட் ஹைட்ரஜன் எலக்ட்ரோன் வச்சுட்டேன். ஓகேங்களா? இந்த லெஃப்ட்ல யார் வைக்கணும் அப்படின்னா 0க்கு கம்மியாக வரவங்க. இப்போ இந்த 0 கம்மியாக வரவங்க யார் யாரு? இந்த 0க்கு கீழே எல்லாம் இருக்கிறாங்க பார்த்தியா, இவங்க எல்லாத்தையும் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் தான் ஃபிக்ஸ் பண்ணணும். கரெக்டா? ஏன்னா இந்த எலக்ட்ரோகெமிக்கல் சீரீஸில் இந்த மேலே வர பாசிட்டிவ் வேல்யூ வரும். என்ன சொல்கிறேன்னு பாருங்க. நம்ம இப்படி ஒரு ஒய் கிராஃப் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது ஒரு ஒய் ஆக்சிஸ், இங்கே 0 இருக்கு. இப்போ நம்ம சில வேல்யூ பார்த்தோம். இங்கே 2.87 இருக்கு. சப்போஸ் இங்கே 1.51 இருக்கு, இங்கே -1.41 இருக்கு, இங்கே -2.76 இருக்கு. இப்போ நான் கீழேருந்து மேலே போக 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 என்ன வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது பாருங்க. மைனஸ் ஆகுது, 0 வருது, ப்ளஸ் வருது. அப்போ பாசிட்டிவ் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டே வருதா? ஸோ நம்ம எலக்ட்ரோகெமிக்கல் சீரீஸை வச்சு இல்லை அவங்க இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோகெமிக்கல் சீரீஸ் ஒன்லி டாக்டு பேஸ்ட் ஆன் தி ரிடக்ஷன் பொட்டன்ஷியல். இங்க இருக்கிற எல்லா எலமெண்ட்டும் பார்த்தீங்கன்னா ரிடக்ஷன் ஆகிற மாதிரி தான் எழுதியிருக்காங்க. அப்போ இந்த பொட்டன்ஷியல் யாரு? ஓகேவா? ஸோ இப்போ நான் நேற்று ஒரு கொஸ்டின் சால்வ் பண்ணேன். அந்த ரெண்டு எலக்ட்ரோடுனுடைய பொட்டன்ஷியல் மட்டும் தான் கொடுக்குறாங்க, மொத்தம் மின்கலவினை கொடுக்கல. பட் நான் என்ன சொன்னேன், நேற்று ஒரு ஐடியா சொன்னேன். இப்போ 2 வேல்யூ கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இங்கே 0 இருக்கு, நான் இங்கே -3.41 ஏதோ ஒன்று கொடுத்துட்டேன், இங்கே +2.86 கொடுத்துட்டேன். இது சப்போஸ் இது ஏ எலக்ட்ரோடு, இது பி எலக்ட்ரோடு. இப்போ நான் உங்ககிட்ட கேட்குறேன், யார் ரைட்ல இருப்பாங்க யார் லெஃப்ட்ல இருப்பாங்கன்னு எப்படி சொல்லுவீங்க? இப்போ என்கிட்ட வந்து ஏன்ற எலக்ட்ரோடு, அது யாருனாலும் இருக்கலாம். ஓகேங்களா? ஜிங்கா இருக்கலாம், காப்பரா இருக்கலாம், சில்வரா இருக்கலாம், இதில் ஏதாவது ஒன்றா இருக்கலாம். அவங்களுக்கு வந்து வேல்யூ வந்து +2.86 இருக்கு. பி என்ற எலக்ட்ரோடுக்கு -3.41 இருக்கு. ஓகேவா? அப்படின்னு இருக்குல்ல, யார் நான் ரைட்ல ஃபிக்ஸ் பண்ணணும், யார் நான் லெஃப்ட்ல ஃபிக்ஸ் பண்ணணும்? ரைட்ல சார். ரைட். ஏன்னா யார் ஹையர் பாசிட்டிவ் வேல்யூ, நீங்க 2 கண்டிஷனை செக் பண்ணிக்கணும். நீங்க ஃபர்ஸ்ட் இந்த ஏபியும் ரிடக்ஷன் பொட்டன்ஷியலா இருக்கா, ரிடக்ஷன் பொட்டன்ஷியல்ல யார் ஹையர் பாசிட்டிவ் வேல்யூவோ அவங்க தான் ரைட்ல இருப்பாங்க. யாரு வந்து லெஸ்ஸர் பாசிட்டிவ் வேல்யூ அவங்க லெஃப்ட்ல இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஐடியாவுக்கு இந்த சீரீஸ் தேவை. ரெண்டாவது இதுல என்ன கேட்கறாங்கன்னா, சில சமயத்துல எலக்ட்ரோகெமிக்கல் சீரீஸ் வழியா யாரெல்லாம் ரிடக்ஷன் ப்ரிஃபர் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து குரூப் 17 எல்லாம் ப்ரிஃபர். நீங்க குரூப் 17 யாராவது கூட இருந்தால் ரிடக்ஷன் ப்ரிஃபர். அப்படின்னா என்ன அர்த்தம்? இவங்க தான் ரைட் ஹேண்ட் சைடா வருவாங்க. குரூப் 17 எலமெண்ட் இருந்தா அவங்க தான் ரைட் ஹேண்ட் சைடா வருவாங்க, ரிமைனிங் எல்லாம் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருப்பாங்க. சப்போஸ் ஹைட்ரஜன் எலக்ட்ரோடு கீழே பாருங்க, பி பிளாக்ல கார்பன் ஃபேமிலியில் இருப்பாங்க. இவங்க வந்து பி பிளாக்கு குரூப் 17க்கு அடுத்தது ஸ்டாண்டர்ட் ஹைட்ரஜன் எலக்ட்ரோடு 0 வேல்யூ இருக்கும், நிறைய வேல்யூ இருக்கும். ஸோ நம்ம ஒரு அப்ராக்சிமேட்டா இந்த வேல்யூ இந்த பிளாக் இங்கே வருதுன்னு தெரியணும். ஸோ நீங்க கார்பன் ஃபேமிலி பார்த்தீங்கன்னா கார்பன், சிலிக்கான், ஜெர்மேனியம், டின், லெட்னு இருக்கும். ஸோ டின்னு வந்து ரிடக்ஷனுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபர், தென் லெட் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபர், தென் டின்னு. சப்போஸ் இதை ரெண்டுத்தையும் வச்சு நம்ம லெட்டுக்கும் டின்னுக்கும் கொடுக்குறாங்க. எதை ரைட்ல ஃபிக்ஸ் பண்ணுவீங்க அப்படின்னா லெட் ரைட்ல ஃபிக்ஸ் பண்ணணும், டின்னு லெஃப்ட்ல ஃபிக்ஸ் பண்ணணும். ஏன் சார் அப்படி சொல்றீங்க? இப்போ லெட்டுடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா -0.13 இருக்கு. ஓகேங்களா? டின்னுடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா -0.14. இந்த டேபிள் புக்லேயே கொடுத்துருப்பாங்க. இப்போ பாருங்க, எங்கிட்ட 2 வேல்யூ இருக்கு, -0.13 ஒன்று இருக்கு, -0.14 இருக்கு. ஓகேவா? இப்போ நான் கேட்குறேன், இது வந்து லெட்டுனுடைய எலக்ட்ரோட், லெட் 2+, இது வந்து டின் 2+ உடைய எலக்ட்ரோட். இப்போ நான் ரைட் ஹேண்ட் சைடில் லெட் 2+ வச்சுட்டேன், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் டின் 2+ வச்சுட்டேன். ஓகேங்களா? மீனிங் வந்து என்ன, லெட் 2+ ஏன் ரைட் ஹேண்ட்ல வச்சேன்? அதிகமா இருக்கு சார். என்ன அதிகமா இருக்கு? இங்க ஒரு வார்த்தை யூஸ் பண்றாங்க. என்ன யூஸ் பண்றாங்க? ஹையர் பாசிட்டிவ். கரெக்டா? ஹையர் பாசிட்டிவ் அப்படின்னா 2 வேல்யூமே மைனஸ்ல வரக்குள்ள ஹையர் பாசிட்டிவ் வேல்யூனா இவங்க தான் ஹையர் பாசிட்டிவ். கரெக்டா? -0.13 -0.14 ஹையர் பாசிட்டிவ் வேல்யூ அப்படின்னா இவங்களே குறிக்கும், ஹையர் நெகட்டிவ் வேல்யூனா கீழே இருக்கிறவங்களை குறிக்கும். ஸோ அப்ப ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் வந்து
இந்த மாதிரிலாம் நமக்கு கேட்பாங்க. ஸோ எனக்கு இது ரொம்ப கன்ஃபியூஸா இருக்கு சார், ஹையர் பாசிட்டிவ் ஹையர் நெகட்டிவ்ன்ற வேர்டு அப்படின்னா ஜஸ்ட் பாரு, கொடுத்துக்கிற வேல்யூ கொடுத்துக்கிற பொட்டன்ஷியலை வந்து ரிடக்ஷன் பொட்டன்ஷியலா மாத்து, பிளாட் பண்ணு, எந்த வேல்யூ மேல வராங்களோ அவங்கள ரைட்டா ஃபிக்ஸ் பண்ணிக்கோ, எந்த வேல்யூ கீழே வராங்களோ அவங்க லெஃப்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கோ. கரெக்டா? இந்த மேல வர வேல்யூ ரைட்ல ஃபிக்ஸ் பண்ண என்ன மீனிங் அப்படின்னா அவங்க வந்து ஹையர் பாசிட்டிவ் வேல்யூ இருக்காங்கன்னு அர்த்தம். புரியுதா? எஸ் சார். ஓகே. ஸோ இங்க வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் குரூப் 17 ஸ்டாண்டர்ட் ஹைட்ரஜன் எலக்ட்ரோடு, அப்புறம் இந்த கார்பன் ஃபேமிலில லெட்ல இருந்து டின். சொல்லுங்க. இப்ப அவங்க இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாங்கன்னா அவங்களே இந்த வேல்யூ கொடுத்துருவாங்களாங்க சார்? அவங்களே கொடுத்துருவாங்க. இப்போ நீங்க அடுத்தது நான் கொஸ்டின் டிஸ்கஸ் பண்றேன், இது ஜஸ்ட் தெரியணும். அதாவது குரூப் 17 ஃபர்ஸ்ட் வருது, ஸ்டாண்டர்ட் ஹைட்ரஜன் அடுத்தது இருக்கு, அடுத்தது கார்பன் ஃபேமிலியில் லெட் முன்னாடி வருது, டின்னு பின்னாடி வருது. ஏன்னா சில சமயத்துல இந்த மாதிரி வேல்யூ கொடுத்துட்றாங்க, லெட் டின் எல்லாம் கொடுத்துட்டு வேல்யூ அவங்களே கொடுத்துருவாங்க. அரேஞ்ச்மெண்ட் பண்ற மாதிரிலாம் கேட்பாங்க. ஜஸ்ட் ஒரு ஐடியாவுக்காக இந்த சீரிஸ் படிக்கிறோம். பட் இதுல இருக்கிற கொஸ்டினுடைய வேல்யூ எல்லாம் அவங்களே கொடுத்துருவாங்க. நான் அடுத்தது அந்த கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணக்குள்ள உங்களுக்கு தெரியும். ஓகேவா? புரிஞ்சுதா? எஸ் சார். ஓகே. அதே போல இப்ப இங்க வந்து பாருங்க, இது எல்லாமே டி பிளாக், நிக்கல், அயன், குரோமியம், ஜிங்க். ஓகேங்களா? இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டி பிளாக். ஸோ டி பிளாக்ல ஃபர்ஸ்ட் ரோ பாத்தீங்கன்னா ஸ்காண்டியம், டைட்டேனியம், வனேடியம், குரோமியம், மேங்கனீஸ், அயன், கோபால்ட், நிக்கல், காப்பர், ஜிங்க்னு இருக்கும். கரெக்டா? ஸோ நிக்கல், அயன், அயன்ல இருந்து குரோமியம், குரோமியத்துல இருந்து லாஸ்ட் ஜிங்க். ஓகேங்களா? ஸோ இப்ப என்ன கேட்பாங்கன்னா சில சமயத்துல வேல்யூ கொடுக்காம இந்த மெட்டல்ல யாரு ப்ரிஃபர் அப்படின்றப்ப நம்ம இந்த சிஸ்டம் தெரியணும். ஏன்னா இது கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க இந்த ரோ உங்களுக்கு நீங்க படிச்சிருந்தீங்கன்னா பாருங்க, ஒன்னு விட்டுட்டு ஒன்னு இப்படி போத்துனே வரணும். நிக்கல் இங்க ஸ்டார்ட் பண்ணணும், நிக்கல்ல நிக்கல் 2+, அயன் 2+, குரோமியம் மட்டும் 3+, ஜிங்க் 2+. ஓகேங்களா? ஸோ மீனிங் வந்து என்னன்னா இந்த 4 எலிமெண்ட்ல நிக்கல் இஸ் ஆல்வேஸ் ப்ரிஃபர் ஃபார் தி ரிடக்ஷன். புரியுதா? ஏன் சார் மற்ற மெட்டல் எல்லாம் ட்ரை பண்ணலன்னா இந்த 4 மெட்டல் சூட்டபிளா இருக்கு அந்த வோல்ட் ப்ரொடியூஸ் பண்றதுல. ஸோ பி பிளாக் கீழே டி பிளாக் வரும். அதுக்கப்புறம் கீழே பாத்தீங்கன்னா இது எல்லாமே வந்து என்னன்னா இது ஒரு பி பிளாக் எலிமெண்ட், அலுமினியம், மெக்னீசியம், சோடியம், இது எல்லாமே வந்து நம்ம எஸ் பிளாக் எலிமெண்ட். ஓகேங்களா? ஸோ அப்போ நமக்கு எந்த எலக்ட்ரோகெமிக்கல்ஸ் எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்கன்னா குரூப் 17 ஸ்டாண்டர்ட் ஹைட்ரஜன் எலக்ட்ரோட் 0, அப்புறம் பி பிளாக், அப்புறம் டி பிளாக் ஃபர்ஸ்ட் ரோல ஒரு 4 எலிமெண்ட், அதுக்கப்புறம் கீழே வந்து எஸ் பிளாக் கொடுத்துருக்காங்க. கரெக்டா? ஸோ இதுல வந்து நம்ம நார்மலா நினைச்சிருப்போம் லித்தியம் வந்து லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் ஈஸி. ஸோ இடையில பாருங்க லித்தியம், சோடியம் இருக்கு, பொட்டாசியம் வருது, கால்சியம் வருது. ஸோ மாறி மாறி வருது. ஸோ இதையும் நம்ம இப்படி படிச்சுக்கலாம், ஹைட்ரஜன், லித்தியம், சோடியம், பொட்டாசியம், ருபிடியம், சீசியம், பெரிலியம், மெக்னீசியம், கால்சியம். ஸோ இந்த மாதிரி பாருங்க, இது 19, இது கால்சியம் 20 வரும். ஸோ சோடியம், மெக்னீசியம், அடுத்தது இங்க அலுமினியம் வரும். ஸோ இந்த பீரியாடிக் டேபிள் எழுதுற மெத்தட் இது. ஸோ இதுல என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க பாருங்க, அலுமினியம் இங்க இருக்கு, அலுமினியம், மெக்னீசியம், சோடியம் வந்துருச்சு. அடுத்தது கால்சியம், பொட்டாசியம், அப்படியே லித்தியம் வருது. கரெக்டா? ஸோ அப்படி இல்லைன்னா நீங்க இந்த மாதிரி பார்க்கலாம், அல்லது இந்த மாதிரி. இது நீங்க தெரிஞ்சுக்கணும் யாரு யாரு இந்த சில சமயத்துல இந்த கொஸ்டின் கேட்கறாங்க. வேல்யூ கொடுத்து கேட்டா பிரச்சனை இல்லை, வேல்யூ கேட்காதப்ப இந்த மாதிரி நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ என்ன அப்படின்றது ஒரு ஐடியா சொல்றேன் பாருங்க. கீழ இருந்து போங்க, லித்தியம், சோடியம் பாருங்க, கீழ இருந்து போறேன், இப்படி போறேன். ஓகேவா? ஸோ லித்தியம் இருக்கு, அடுத்தது பொட்டாசியம். ஸோ இங்க ஸ்டார்ட் பண்றேன், இங்க ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். ஸோ இங்க இருந்து பொட்டாசியம் வந்துட்டேன், பொட்டாசியத்துக்கு அடுத்தது கால்சியம் போயிட்டேன், கால்சியத்துக்கு அப்புறம் சோடியம், மெக்னீசியம், அலுமினியம். கரெக்டா? ஸோ இந்த ஃபுல் ரோல் நம்ம எழுதி பார்த்துட்டு நமக்கு இந்த எலிமெண்ட் மட்டும் தான் அவங்க ஃபைன் பண்ணிருக்காங்க. ஸோ அப்போ ஈஸியா கீழே வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். பாருங்க சில சமயத்துல என்ன கேட்பாங்க அப்படின்னா ஒரு 2 எலிமெண்ட் கொடுத்துருவாங்க வேல்யூ கொடுக்கறதுல. இப்ப அந்த மாதிரி கேட்கறாங்க. இப்ப நான் மெக்னீசியம் கொடுத்துட்டேன் 2+, கால்சியம் 2+ கொடுத்துட்டேன். விச் ஒன் ஆக்ட் as a ரைட் ஹேண்ட் சைடு, விச் ஒன் ஆக்ட் as a லெஃப்ட் ஹேண்ட் சைடு, அந்த மாதிரி வேல்யூ கொடுக்காம கேட்க கூடாது. கேட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் இது தெரியணும், அதுக்காக இந்த ஐடியா சொல்றேன். ஓகேங்களா? ஸோ லித்தியம் கீழே வரணும், பொட்டாசியம் அதுக்கு அடுத்தது, கால்சியம் அதுக்கு அடுத்தது, சோடியம், மெக்னீசியம். ஸோ மெக்னீசியம்ன்றது மேலதான் வரும். ஸோ யாரு மேல வராங்களோ அவங்களே தான் ரைட்ல ஃபிக்ஸ் பண்ணும். ஸோ மெக்னீசியம், கால்சியம். ஸோ 99% வந்து வேல்யூ கொடுத்துட்டு தான் கேட்பாங்க. நம்ம சும்மா ஒரு அரேஞ்ச்மெண்ட்டுக்கு தெரியணும். பட் இது ரொம்ப முக்கியம், இந்த யார் யாரு எந்தெந்த வராங்கன்றது இந்த எலக்ட்ரிக்கல் இம்பார்ட்டன்ட்.
புரியுதுங்களா? சும்மா ஜஸ்ட் குரூப் 17 ஸ்டாண்டர்ட் ஹைட்ரஜன் எலக்ட்ரோட், அதுக்கப்புறம் வந்து ஒரு பி பிளாக்கு, டி பிளாக்ல ஃபர்ஸ்ட் ரோல 4 பேரு, அதுக்கப்புறம் கீழே எஸ் பிளாக். ஸோ இந்த ஆர்டர்ல ரிடக்ஷன் பொட்டன்ஷியல். இங்க வந்து என்ன மீனிங் அப்படின்னா, ஃப்ளூரின் வந்து எலக்ட்ரான் அக்செப்ட் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க. அப்படியே கீழே டவுன்ல வந்தீங்க அப்படின்னா லித்தியம் இஸ் நாட் ரெடி. லித்தியம் வந்து எலக்ட்ரானை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னு உனக்கு தெரியும், லித்தியம் வந்து 1s2 2s1 இருக்கும். இது ஒரு எலக்ட்ரானை லாஸ் பண்ணிருச்சு அப்படின்னா லித்தியம் பிளஸ்ஸா மாறிடுச்சு அப்படின்னா 1s2 ஈலியம் கேஸ் கான்ஃபிகரேஷன் வரும். ஓகேவா? ஸோ லித்தியத்துக்கிட்ட போய் கேட்டோம்னா நீ லித்தியமா இருக்கிறியா இல்லை லித்தியம் பிளஸ்ஸா இருக்கிறேன்னு கேட்டா அது லித்தியம் பிளஸ் தான் ப்ரிஃபர் பண்ணும். பட் ஆனா இங்க ஏன் சார் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் எழுதுறீங்கன்னா, இந்த மைனஸ் வேல்யூ இண்டிகேட் தட் இட் இஸ் நாட் ப்ரிஃபர் ஃபார் ரிடக்ஷன், இட் இஸ் ப்ரிஃபர் ஃபார் ஆக்சிடேஷன். இந்த லித்தியமானது ஆக்சிஜன் ஒடுக்கத்துக்கு போகாது, ஆக்சிஜன் ஏற்றத்துக்கு தான் போகும். அதனாலதான் இந்த வேல்யூ நெகட்டிவ்ல இருக்கு. கரெக்டா? நான் சொல்றது புரியுதா? ஜஸ்ட் ஒரு ஐடியா தான், இதுல இருக்கிறது எதையுமே நீ மெமரி பண்ண தேவையில்ல. குரூப் 17 ஸ்டாண்டர்ட் ஹைட்ரஜன் எலக்ட்ரோட், பி பிளாக், டி பிளாக், கீழே எஸ் பிளாக், அந்த வேர்டு மட்டும் தெரிஞ்சுக்கணும். கரெக்டா? இது புரியுதா? சார் சொல்லுங்க. சொல்லுங்க சார். லித்தியம் சரியா கேட்கலாமா? இன்னொரு டைம் சொல்லுங்க. இப்போ லித்தியம் பத்தி சொன்னீங்கல்ல சார், அது இன்னொரு சொல்லுங்க சார். ஓகே, இப்ப லித்தியம் இருக்கு இல்லையா, நமக்கு தெரியும் இந்த குரூப் 1க்குலாம் வந்து லித்தியம், சோடியம், பொட்டாசியம், ருபீடியம், சீசியம், இவங்க எங்க போய் எலமெண்ட் ஃபார்ம் பண்ணாலும் லித்தியம் பிளஸ்ல தான் ஃபார்ம் பண்ணுவாங்க. லித்தியம் குளோரைடு, சோடியம் குளோரைடு. இப்ப இவங்க வந்து லித்தியம் பிளஸ்ஸா இருக்கு தான் ஆசைப்படுறாங்க. இப்ப லித்தியம் எலமெண்ட்டுக்கு வந்து நீங்க போய் பேசுறீங்க, அதுக்கு வந்து வாய் இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுகிட்ட போய் கேக்குறீங்க, நீ லித்தியமா இருக்கிறியா இல்ல லித்தியம் பிளஸ்ஸா மாறிக்கிறியான்னு கேட்டா அது சொல்லும், நான் லித்தியம் பிளஸ்ஸா தான் இருப்பேன், லித்தியமா இருக்க மாட்டேன். ஏன் அப்படின்னா, இப்படி இருந்தா இட் இஸ் டிஃபிகல்ட் டு மெயின்டைன் ரூம் டெம்பரேச்சர். இந்த மாதிரி ஒரு எலக்ட்ரானை வச்சுன்னுக்கிறது உங்களுக்கு பாரமா இருக்கு. ஸோ அதனால இந்த எலக்ட்ரான் லாஸ் ஆயிட்டா இந்த நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷன் வருது. ஒவ்வொரு ரியாக்ஷனும் ஏன் நடக்குது, இப்ப நீங்க ஒவ்வொருத்தரும் ஏன் படிக்கிறீங்க, நல்ல வேலை கிடைக்கணும், நல்ல வேலை கிடைச்சு நல்ல வாழ்க்கை இருக்கணும், நிறைய சம்பாதிக்கணும், எங்க அப்பா அம்மாவை காப்பாற்றணும், நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? அதே மாதிரிதான் எலமெண்ட்டுக்கும் அந்த குணங்குது. ஒவ்வொருத்தரும் ஏன் ரியாக்ட் ஆகுறாங்க, ஏன் ஒருத்தர் எலக்ட்ரான் லாஸ் ஆகணும் எலக்ட்ரான் கெயின் ஆகணும் அப்படின்னா இந்த நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷன் அடையணும். கரெக்டா? நோபல் கேஸ் அடைஞ்சவங்க கூட என்ன பண்ணுவான், திருப்பி ரியாக்ட் பண்ணுவான். அது ரேர் ரியாக்ஷன் சொல்லுவாங்க. கரெக்டா? புரியுதா நான் சொல்றது? ஒருத்தர் வந்து நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷன் அட்டைன் பண்றதுக்கு தான் அந்த ரியாக்ஷனே நடக்கும். அந்த நோபல் கேஸ் அடைஞ்ச பின்னாடியும் அவங்களுக்குள்ளே ரியாக்ட் ஆகும், அவங்க ரேர் ரியாக்ஷன் சொல்லுவாங்க. ஓகே, இப்ப இது வரைக்கும் நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, ஒரு ஆக்சிடேஷன் டேர்முக்கு சில வேர்டு எல்லாம் எப்படி பேசுறது, அதே மாதிரி மின் வேதியியல் வரிசையில நீங்க இந்த வரிசையில என்ன சார் எனக்கு ஞாபகம் வச்சுக்கணும், இதுல நீங்க எதையுமே ஞாபகம் வச்சதில்ல. இந்த குரூப் 17ல குரூப்ல இருக்கிற மாதிரி FCl-Br-I, அதுக்கு அடுத்தது ஸ்டாண்டர்ட் ஹைட்ரஜன் எலக்ட்ரோட், லெட் டின் வருது. உங்களால முடிஞ்சா பாருங்க, நாங்க ட்ரிக் மாதிரி தான் சொல்லி தந்துக்கிறேன், ஈஸியா இருக்கிற மாதிரி. இந்த ஃபர்ஸ்ட் ரோல நிக்கல், அயன், குரோமியம், ஜிங்க், ஸோ இதெல்லாம் சேர்ந்து தான் இந்த மாதிரி சீரீஸ்ல வருது. இந்த மாதிரி 100% கேட்க மாட்டாங்க. சப்போஸ் வேல்யூ இல்லாம கேட்டாங்கன்னா இந்த கொஸ்டின் தான் கேட்பாங்க. அதுக்கு நம்ம இந்த மாதிரி ட்ரிக்கை ஞாபகம் வச்சுக்கணும். இங்க வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து நிக்கல்ல இருந்து மேல இருந்து எழுதணும், பட் இங்க வந்து நான் கீழே இருந்து எழுத சொல்றேன். எனக்கு பாருங்க, அந்த குரூப் எழுதுனா நமக்கு ஈஸியா இருக்கும். லித்தியம், பொட்டாசியம், அப்படியே அப்படி வந்து கால்சியம், அப்படியே உள்ள போனீங்கன்னா சோடியம், மெக்னீசியம், அலுமினியம். ஸோ உனக்கு எல்லா நேமும் வந்துடும். ஸோ லித்தியம், பொட்டாசியம், கால்சியம். பாருங்க இங்க ஸ்டார்ட் பண்றேன், லித்தியம், அப்படியே பொட்டாசியம், கால்சியம், அப்படியே சோடியம், அப்படியே மெக்னீசியம், அப்படியே அலுமினியம். கரெக்டா? மேக்சிமம் இந்த மாதிரி கொஸ்டின் கேட்க மாட்டாங்க, பட் ஒரு இடத்துல கேட்டிருக்காங்க, ஜேஇ அந்த மாதிரி இடத்துல. ஜஸ்ட் இப்படி தெரியணும், இந்த மாதிரி ஒரு எஸ் பிளாக்குள்ள யார் வந்து ரிடக்ஷன் ப்ரிஃபர் அப்படின்னா அலுமினியம் தான் ரிடக்ஷன் ப்ரிஃபர், அதுக்கப்புறம் மெக்னீசியம், அதுக்கப்புறம் சோடியம், அதுக்கப்புறம் கால்சியம், அதுக்கப்புறம் பொட்டாசியம் லீஸ்ட் ப்ரிஃபர். இவங்க வந்து ஆக்சிடேஷன் தான் ப்ரிஃபர். அப்படியே இப்படி ரிவர்ஸ் வந்துடலாம். கரெக்டா? இது புரியுதா? ஓகே, சோ இப்போ இது வந்து கான்செப்ட். இதுல எப்படி சார் கொஸ்டின் கேக்குறாங்க? சோ இதுக்கான கொஸ்டின் ஒன்னு எழுதி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் பாருங்க. இப்போ இதுக்கு இவ்வளவு நாலேஜ் எல்லாம் தேவையில்ல, ஜஸ்ட் இந்த கீவேர்டு வச்சு நான் ஆன்சர் பண்றேன் பாருங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. கொஸ்டின் முதல்ல எழுதுறேன். சில ஆக்சிஜனேட், அதாவது
திட வெப்ப அழுத்த நிலை ஆக்சிஜனேற்ற ஒடுக்க மின்னழுத்தம். அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா ஸ்டாண்டர்ட் ரிடக்ஷன் பொட்டன்சியல். ஓகேங்களா? நான் எழுதுறது புரியல சொல்லுங்க, ஃபுல்லா எழுதுறேன். நான் ஒரு சில எலக்ட்ரோனுடைய திட வெப்ப அழுத்த ஆக்சிஜனேற்ற ஒடுக்க மின்னழுத்தம்ன்றது மீன் போட்டுனுக்கிறேன். இங்கிலீஷ்ல வந்து ஸ்டாண்டர்ட் ரிடக்ஷன் பொட்டன்சியல் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் எழுதுறேன் பாருங்க, கே பிளஸ் கே. இது என்னத்தை குறிக்குது? கே பிளஸ் பார் கேனா ரிடக்ஷனை குறிக்குமா ஆக்சிடேஷனை குறிக்குமா? ரிடக்ஷன் சார். இப்போ நான் ஒரு வேல்யூ சொல்றேன், -2.39 வோல்ட். ஓகேங்களா? அதே போல ஏஜி பிளஸ் பார் ஏஜி, இது என்ன குறிக்கும்? ரிடக்ஷனா ஆக்சிடேஷனா? ரிடக்ஷன் சார். 0.80 வோல்ட். முன்னாடி பாருங்க, நான் எதுவுமே சைன் போடல. என்ன மீனிங்? ஆக்சிடேஷன். இல்ல இங்க சைன் எது பிளஸ் இருக்கு சார். பிளஸ் இருக்கிற மாதிரி எனக்கு அதை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். Hg2 பிளஸ் பார் Hg. ஓகேங்களா? ஸோ இப்படி இருந்தா 0.79 வோல்ட். ஸோ இங்கேயும் பிளஸ், சில சமயத்துல பிளஸ் கொடுப்பாங்க, எதுவும் கொடுக்கலன்னா நம்ம பிளஸ் இருக்கிற மாதிரி நினைச்சுக்கணும். அடுத்தது பாருங்க, Mg2 பிளஸ் பார் Mg மைனஸ் 2.37 வோல்ட். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குரோமியம் 3 பிளஸ் பார் குரோமியம், எல்லாமே ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் வேல்யூவாக தான் கொடுத்துருக்காங்க, மைனஸ் 0.74 வோல்ட். இப்போ என்னுடைய கொஸ்டின் என்ன அப்படின்னா, இதை கேட்குறாங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து இந்த சில வேல்யூ கொடுத்துருக்காங்க, இதுல யாரு வந்து ஸ்ட்ராங் ரெடியூசிங் ஏஜென்ட் அப்படின்னு கேட்குறாங்க. அடுத்தது யாரு வந்து ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். மீனிங் வந்து என்ன தெரியுமா? அந்த ஏஜென்ட் அப்படின்னா ஏதாவது ஒரு ஸ்பீசிஸ் வந்து, இப்போ நீங்க இந்த வேர்டுக்கு எப்படி ஆன்சர் பண்ணணும் அப்படின்னா, ஸ்ட்ராங் ரெடியூசிங் ஏஜென்ட் அப்படின்னா ரெடியூசிங் பவர் ஐயா இருக்கும், ரெடியூசிங் பவர் ஐ அப்படின்னா ஆக்சிடைசிங் பவர் லோவா இருக்கும், ஆக்சிடைசிங் பவர் லோவா இருந்தா ப்ராசஸ் ஆக்சிடேஷனா இருக்கும். கரெக்டா? நான் ஜஸ்ட் இந்த வேர்டுக்கு மீனிங்லாம் எனக்கு தெரியுது என்னன்னு தெரியல. இப்போ நான் படிச்சிருக்கேன், நான் ரெடியூசிங் பவர் ஐயா இருக்கிறவங்க தான் ஸ்ட்ராங் ரெடியூசிங் ஏஜென்ட்டா இருப்பாங்க. கரெக்டா? எஸ் சார். இப்போ நான் ரிவர்ஸ்ல போறேன்னா அப்படியே, இப்போ ரெடியூசிங் ஏஜென்ட்னா என்ன மீனிங்? ரெடியூசிங் பவர் ஐயா இருக்காங்க, ரெடியூசிங் பவரும் ஆக்சிடைசிங் பவரும் ஆப்போசிட். ஸோ இந்த பவர் ஐயா இருந்தா ஆக்சிடைசிங் பவர் லோவா இருக்கும், எந்த பவர் லோவா இருக்கோ அதுதான் ப்ராசஸா இருக்கும். கரெக்டா? எஸ் சார். ஓகே, அப்புறம் நம்ம இந்த கொஸ்டின் எப்படி ஆன்சர் பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ இதுக்கு அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா, இன்னும் ரெண்டு, இது ஒரு கொஸ்டின், இது ஒரு கொஸ்டின். அதுக்கப்புறம் வந்து அரேஞ்ச் இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் ரெடியூசிங் பவர், இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் ரெடியூசிங் பவர். ஓகேங்களா? ஆர்பினா ரெடியூசிங் பவர்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ இது ஒரு ஐடியா. இப்போ நான் பாருங்க, இந்த 3 கொஸ்டினுக்கு எப்படி ஆன்சர் பண்றேன். ஃபர்ஸ்ட் வந்து இதான் கொஸ்டின், எக்ஸாம்பிள் இப்படிதான் கேட்பாங்க. இந்த மாதிரி ஒரு 4-5 எலக்ட்ரோட பொட்டன்ஷியல் கொடுத்துட்டாங்க. இப்போ நான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் பண்றேன். ஸ்ட்ராங் ரெடியூசிங் ஏஜென்ட் எப்படி கண்டுபிடிக்கணும்? ஸ்ட்ராங் ரெடியூசிங் ஏஜென்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த எலக்ட்ரோட்லாம் வச்சு நான் ஃபர்ஸ்ட் பிளாட் பண்ணணும். எப்படி பிளாட் பண்றேன்னு பாருங்க. எனக்கு ஒய் ஆக்சிஸை நான் நினைச்சுக்கிறேன், இது எடுத்துக்கிட்டேன், இது ஒய் ஆக்சிஸ். இது வந்து ட்ரிக்கு. இந்த கொஸ்டின் வந்து இப்படி பண்ணினா ஈஸியா சால்வ் பண்ணலாம். இதுல ஒரு கொஸ்டின் 2021 கேட்டிருக்காங்க, இங்க 0 இருக்கு. ஓகேங்களா? இப்போ இந்த வேல்யூல மைனஸ்ல யார் கம்மியாக்குறாங்கன்னு பாருங்க, இல்ல பிளஸ்ல யார் அதிகமாக்குறாங்களோ அப்படியே இது பண்ணிட்டு வாங்க. இப்ப பிளஸ்ல வந்து யார் ஹையஸ்டா இருக்காங்க? 0.8. அந்த வேல்யூ எழுதுங்க. பிளஸ் 0.79. இவங்க யாருன்னு பார்த்தா ஃபுல்லா எழுதிக்கணும், மெர்க்குரி 2 பிளஸ் பார் மெர்க்குரி. ஓகேங்களா? சோ Hg2 பிளஸ் பார் 0 ஃபர்ஸ்டா இருக்காங்க சார். ரைட், அவங்க அதுக்கு மேல எழுதிக்குவாங்க பிளஸ் 0.80. கரெக்டா? சோ இவங்க ஃபர்ஸ்டா இருக்காங்க, ஹையர் பாசிட்டிவ் வேல்யூ. அதுக்கு அடுத்தது இவங்க இருக்காங்க. கரெக்டா? அதுக்கு அடுத்து 3வது வேல்யூ யார் வருவாங்க? அப்படியே பிளாட்ல 0க்கு மேல பாசிட்டிவ் வேல்யூ யாரும் இல்லை, இவங்க தான் இருக்கிறாங்க. 0.80ன்றது யாரு? சில்வர் பிளஸ் பார் சில்வர்னு எழுதிக்கணும். கரெக்டா? ஸோ நான் இங்க கொஞ்சம் இடம் கம்மியா எழுதிட்டேன், ஸோ நீங்க எழுதிக்கோங்க. கரெக்டா? இல்லைன்னா கூட நம்ம கரெக்டா எழுதிடலாம், ஏன்னா உங்களுக்கு புரியாத போயிடும். ஏதாவது அந்த எலக்ட்ரோடுக்கு தான் அந்த வேல்யூன்னு தெரியணும், ஏன்னா நம்ம சில சமயத்துல எக்ஸாம்ல இதனால தப்பு நடக்கும். இப்ப பாருங்க,
இது வந்து YA. ஸோ இது யாரு? சில்வர் பிளஸ் கன்வெர்டட் இன்டு சில்வர். அவங்களே கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. இவங்க யாரு? மெர்க்குரி என்ன சார்ஜ் 2 பிளஸ் கன்வெர்டட் இன்டு மெர்க்குரி. கரெக்டா? ஸோ இதுக்கு மேல எதுவும் பாசிட்டிவ் வேல்யூ இல்லை. அதுக்கு அடுத்தது வந்து யார் ஃபர்ஸ்ட் வருவா? -0.4 வருவாங்க. 0.70. ஸோ இங்க வரும் -0.74 வரும். ஸோ இவங்க யாரு? குரோமியம் 3 பிளஸ் கன்வெர்டட் இன்டு குரோமியம். ஓகேங்களா? இவங்க எல்லாமே ரிடக்ஷன்ல தான் இருக்கணும். ஆக்சிடேஷன்ல இருந்தா சைனை மாத்தி நீ மாத்திக்கணும். இது அடுத்தது யார் வருவா? -2.37 வரும். கரெக்டா? அப்படியே நீங்க பிளாட் பண்ணுவீங்களா? உங்களுக்கு பிளாட் பண்ண தெரியல வேல்யூ வச்சு. -2.37 இவங்க யாரு? மெக்னீசியம் 2 பிளஸ் பார் மெக்னீசியம். கரெக்டா? புரியுதா? ஸோ ஃபைனலா யாரு இருப்பாங்க? இவங்க தான். எனக்கு 5 எலக்ட்ரோடு கொடுத்துக்கிறாங்க. 5 எலக்ட்ரோடு நான் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டேன். -2.39 இவங்க யாரு அப்படின்னா K பிளஸ் பார் K. கரெக்டா? இப்போ கொடுத்துக்கிற இங்க வேல்யூ எல்லாம் வச்சு நான் என்ன பண்ணிருக்கேன்? இந்த மாதிரி Y ஆக்சிஸ்ல பிளாட் பண்ணிட்டேன். இதுதான் ட்ரிக். ஓகேங்களா? இதுல யாருக்காவது டவுட் இருக்கா? கொஸ்டின்ல கொடுத்ததை வச்சு நான் இந்த வேல்யூவை ஜஸ்ட் பிளாட் பண்ணிருக்கேன். இதெல்லாம் வந்து 6th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்டே செய்வோம். கிளியரா? பிளாட் பண்ணிட்டேன்னா? எஸ் சார். Yes, sir. இப்ப எனக்கு ஒரு ஐடியா தெரியும். என்ன தெரியும் அப்படின்னா, இப்ப கொடுத்தவங்கல யாரு வந்து ரிடக்ஷன் நடக்குவாங்க அப்படின்னு எனக்கு தெரியும். ஓகேவா? சோ இந்த AG பிளஸ் இருக்காங்க பாத்தியா, இவங்க மட்டும் தான் ரிடக்ஷன் நடக்கும். நீங்க இந்த இருக்கிற வேல்யூல ரைட் சைடுல இவங்களே மட்டும் தான் வைக்க முடியும். ஏன்னா இவங்க தான் ஹையர் பாசிட்டிவ் வேல்யூ. கரெக்டா? Yes, sir. அதே மாதிரி இந்த லாஸ்ட் வேல்யூ வந்து நம்ம ஆக்சிடேஷன் தான் நினைச்சுக்கலாம். சோ K பிளஸ் பார் Kன்றது வந்து இவங்க ஆக்சிடேஷன் ஆவாங்க. கரெக்டா? புரியுதா? Yes, sir. ஓகே. இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாருங்க. எனக்கு இங்க கொஞ்சம் ஸ்பேஸ் தேவை. அதனால இந்த இதை கொஞ்சம் டெலீட் பண்ணிக்கிறேன். இப்ப பாருங்க. இப்ப இந்த 1ஆவதா இருக்கிறாங்க பாத்தீங்களா, இவங்களை நான் ரிடக்ஷன் சொல்லிட்டேன். இந்த 5 ஆகிறவங்கள ஆக்சிடேஷன் சொல்லிட்டேன். ஓகே. இப்ப நான் என்ன சார் சொல்ல வரீங்க அப்படின்னா, ரிடக்ஷன் நடக்கிறவங்களுக்கு ரெடியூசிங் பவரை பத்தி எனக்கு பேச தெரியும். ஆக்சிடேஷன் நடக்கிறவங்களுக்கு ஆக்சிடேசிங் பவரை பத்தி எனக்கு பேச தெரியும். ஓகேவா? இப்ப நான் 2 டைட்டில் போடுறேன். ரெடியூசிங் பவர், ஆர்பினா ரெடியூசிங் பவர். ஓகேவா? அதை பத்தி நான் பேச போறேன். ஓபி இந்த மாதிரிலாம் ஷார்ட்கட் யூஸ் பண்ணக்கூடாது. நான் ஜஸ்ட் எழுதுறேன். இங்க ஆக்சிடைசிங் பவர், அதாவது இப்ப ரெடியூசிங் பவரை பத்தி நான் பேசுறேன் அப்படின்னா, இப்ப நான் உங்ககிட்ட கேட்கறேன், ரெடியூசிங் பவர் ஐயா இருக்கணும் அப்படின்னா, இந்த பவர் ஐயா இருக்கணும் அப்படின்னா ரெடியூசிங் பவர் ஐயா இருக்கணும்னு என்ன மீனிங்? ஸ்ட்ராங் ரெடியூசிங் ஏஜென்டா இருக்கணும். ஸ்ட்ராங் ரெடியூசிங் ஏஜென்டா இருந்தா ரெடியூசிங் பவர் ஐயா இருக்கும். கரெக்டா? இதான மீனிங். பாருங்க, ஸ்ட்ராங் ரெடியூசிங் ஏஜென்ட் கண்டுபிடிக்கணும், ரெடியூசிங் பவர் ஐயா இருக்கணும். ரெடியூசிங் பவர் ஐயா இருக்கணும் என்ன பண்ணும்? ஆக்சிடைசிங் பவர் லோவா இருக்கணும். ஆக்சிடைசிங் பவர் லோவா இருக்கணும், ஆக்சிடேஷன் ப்ராசஸ் நடக்கணும். கரெக்டா? எஸ் சார். இப்ப நம்ம தெரியும் இந்த 5 பேர்ல ஏஜி பிளஸ் ஏஜி தான் ரிடக்ஷன் நடப்பாங்க. கரெக்டா? அப்ப ரிடக்ஷன் நடக்கிறவங்களுக்கு ரெடியூசிங் பவர் ஐ, ஆக்சிடைசிங் பவர் லோ. கரெக்டா? அப்ப இங்க ரெடியூசிங் பவர் எப்படி இருக்கும்? இதுக்கு ஐயா இருக்கும். கரெக்டா? யாரு ரிடக்ஷன் ஆகுறாங்களோ அவங்களுக்கு வந்து ரெடியூசிங் பவர் ஐயா இருக்கும். மாத்தி போட்டேன் இருங்க. லோவா இருக்கும் சார். ரைட் லோவா இருக்கும். கரெக்ட். சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா, அப்படி எனக்கு ரொம்ப டவுட்டா இருக்குன்னா இப்படி வாங்க, தெளிவா இங்க கீழே எழுதி கூட எழுதலாம். இங்க பாருங்க, இங்க வந்து இப்படி எழுதிக்கலாம். நமக்கு இவ்வளவு கன்ஃபியூஸே தேவையில்லை. இந்த வேர்டை வச்சு நான் ஆன்சர் பண்றேன் பாருங்க. ரிடக்ஷன் ப்ராசஸ் இருந்துச்சுன்னா ரெடியூசிங் பவர் லோவா இருக்கணும், ஆக்சிடைசிங் பவர் ஐயா இருக்கணும். அது வந்து ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். இது கீவேர்டு. அதே மாதிரி ஆக்சிடேஷன் நடக்குது. ஓகேங்களா? ஆக்சிடைசிங் பவர் லோவா இருக்கணும், ரெடியூசிங் பவர் ஐயா இருக்கணும், அது அப்புறம் ஸ்ட்ராங் ரெடியூசிங் ஏஜென்ட். ஓகேங்களா? இந்த மாதிரி எழுதிட்டேன். இப்ப நான் என்ன பண்றேன், எனக்கு தெரியும் இந்த ஏஜி பிளஸ்ன்றவங்க வந்து என்னவா பாவாங்க? ரிடக்ஷன் ஆவாங்க. கரெக்டா? இது கரெக்டா? இது நான் ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா? ஹையர் பாசிட்டிவ் வேல்யூ ரிடக்ஷன் ஆயிருக்காங்க. கரெக்டா? கொடுத்துக்கிற 5 பேர்ல இவங்க தான் ரிடக்ஷன். ரிடக்ஷன் நடந்தா அவங்களுக்கு ரெடியூசிங் பவர் எப்படி இருக்குது?
அம்மா இங்க நல்லா பாருங்க, ரெடியூசிங் லோவா இருக்கும் சார். ரெடியூசிங் பவர் இந்த வேர்டு நான் எழுதிக்கிட்டேன், நான் இங்க ரிவர்ஸ்ல போக பிடிக்கல. சோ இந்த 5 வேல்யூல யார் ஹையர் பாசிட்டிவ் வேல்யூ அவங்க ரிடக்ஷன் ஆவாங்க. கரெக்டா? இது உனக்கு புரியுதா? நான் பிளான் பண்ணதும் ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன், ரிடக்ஷன் யாரு ஆக்சிடேஷன் யாருன்னு கண்டுபிடிக்கிறேன். ஹையர் பாசிட்டிவ் வேல்யூ இந்த 5 பேர்த்திலே பிளஸ் 0.80 தான் ஹையர் பாசிட்டிவ் வேல்யூ. இது கரெக்டா? எஸ் சார். ஓகே, இப்ப நான் என்ன சொல்றேன், இந்த ஹையர் பாசிட்டிவ் வேல்யூ தான் எனக்கு ரிடக்ஷன் ஆகும். ரிடக்ஷன் ஆகிறவங்களுடைய குணத்தை பாக்குறேன். ரிடக்ஷன் ஆகிறவங்களுக்கு ரெடியூசிங் பவர் லோ. அப்ப இந்த ரெடியூசிங் பவர் லோ நீங்க எழுதிக்கிட்டா ஏஜி பிளஸ் ஏஜினுடைய ரெடியூசிங் பவர் லோ. கரெக்டா? அதே போல இந்த கே பிளஸ் பர் கே வந்து ஆக்சிடேஷன் ஆகும். இந்த இருக்கிற 5 எலக்ட்ரோட்ல இவங்க தான் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல ஃபிக்ஸ் பண்ணுவாங்க ஆக்சிடேஷன். ஏன்னா யாரு ரொம்ப கீழே இருக்கிறாங்களோ அவங்க தான் ஆக்சிடேஷன். ஆக்சிடேஷன் ஆகிறவங்களுக்கு ரெடியூசிங் பவர் ஐ. கரெக்டா? ஆக்சிடேஷன் ஆகிறவங்களுக்கு ரெடியூசிங் பவர் ஐ. கரெக்டா? எஸ் சார். பாருங்க, இப்ப நான் ரெடியூசிங் பவர் மட்டும் தான் டிஸ்கஸ் பண்ணிருக்கேன். ரிடக்ஷனுக்கு ரெடியூசிங் பவர் லோ, ஆக்சிடேஷனுக்கு ரெடியூசிங் பவர் ஐ எழுதிட்டுனா. அடுத்தது வாங்க, இப்ப ரிடக்ஷனுக்கு ஆக்சிடைசிங் பவர் பேசுங்க. ரிடக்ஷனுக்கு இங்க பாருங்க, ரிடக்ஷன் ப்ராசஸ் ஆக்சிடைசிங் பவர் எப்படி இருக்கு? ஹையா இருக்கும் சார். ஐயா எழுதிட்டுனா. அதே பாருங்க, ஆக்சிடேஷனுக்கு ஆக்சிடைசிங் பவர் எப்படி இருக்கு? லோவா இருக்கும். ஆக்சிடேஷனுக்கு ஆக்சிடைசிங் பவர் லோவா இருக்கு. அவ்வளவுதான். இப்ப நான் அடுத்த வேலை பாருங்க, ஆக்சிடைசிங் பவர் ஐயா இருக்கிறவங்கள தான் ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்னு சொல்றேன். கரெக்டா? ஆக்சிடைசிங் பவர் ஐயாங்கிறது ஃபர்ஸ்ட் ஆளுக்கு. அப்ப ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்க்கு ஆன்சர் என்ன பாருங்க? ஏஜி பிளஸ் பார் ஏஜி. அவ்வளவுதான், ஏஜி பிளஸ் பார் ஏஜி. ஓகேங்களா? சப்போஸ் ஸ்ட்ராங் ரெடியூசிங் ஏஜென்ட், ஸ்ட்ராங் ரெடியூசிங் ஏஜென்ட்னா யாரு? ரெடியூசிங் பவர் ஐயா இருக்கணும். ரெடியூசிங் பவர் ஐ யாரா இருக்காங்க? கே பிளஸ் பார் கே. அவ்வளவுதான், ரெடியூசிங் பவர் இங்க இருக்காங்க. சோ அவங்களுக்கு ஆன்சர் வந்து கே பிளஸ் பார் கே. சார், ரெடியூசிங் பவர் இன்க்ரீசிங் ஆர்டர். ஃபர்ஸ்ட் இன்க்ரீசிங் ஆர்டர்னா ஏறு வரிசை, லோ டு ஐல எழுதணும். யாரை எழுத சொல்றாங்க? லோ டு ஐனா இன்க்ரீசிங் ஆர்டர். ரெடியூசிங் பவர் லோ டு ஐ வேல்யூனா ரெடியூசிங் பவர் பாருங்க, ரெடியூசிங் பவர் வந்து லோ யாருக்கு? ஏஜி பிளஸ் பார் ஏஜிக்கு. இதை விட அதிகம் யாருக்கு? ஹெச்ஜி 2 பிளஸ் பார் ஹெச்ஜிக்கு. ஓகேவா? அதை விட அதிகம் யாருக்கு? குரோமியம் 3 பிளஸ் பார் குரோமியத்துக்கு. அதை விட யாருக்கு? மெக்னீசியம் 2 பிளஸ் பார் மெக்னீசியம். ஸோ ஃபைனலா ரெடியூசிங் பவர் யாருக்கு அதிகம் பாருங்க, நம்ம இங்க போட்டிருக்கோம். ரெடியூசிங் பவர் வந்து கே பிளஸ் பார் கேவுக்கு அதிகம். ஸோ இப்போ இங்க ரெடியூசிங் பவர் லோவாக்குது, இங்க ஐயா இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதை தான் இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் ரெடியூசிங் பவர். புரியுதா? இது மாதிரிதான் கொஸ்டின் கேட்பாங்க. இப்ப நான் முன்னாடி நடத்தின உனக்கு எலக்ட்ரோ கெமிக்கல் சீரிஸ் ஒரு ஐடியா. இப்ப பாருங்க, இதை நான் ஃபுல்லா பார்க்க தான் பெருசா கன்ஃபியூஸ் ஆன மாதிரி இருக்கும். ஒழுங்கா ப்ராப்பரா பாத்தீங்கன்னா கொடுத்துக்கிற வேல்யூ வந்து நீங்க பிளான் பண்ணிட்டீங்க. இதுதான் ட்ரிக். இந்த ட்ரிக்கை ஃபாலோ பண்ணிட்டு அழகா இந்த வேர்டு வச்சு நீ கண்டுபிடிச்சிடலாம். முதல்ல இந்த வேல்யூ வச்சு நான் ரிடக்ஷன் ஆக்சிடேஷன் கண்டுபிடிச்சிடுவேன். ரிடக்ஷனுக்கு ரெடியூசிங் பவர் எப்படி இருக்கும்? இந்த வேர்டு எனக்கு தெரியும். இந்த ரெடியூசிங் பவர்னா என்ன சார், ஆக்சிடைசிங் பவர்னா என்ன சார், எந்த மீனிங்கும் தெரிய தேவையில்ல. ரிடக்ஷன் இருக்கா, ரெடியூசிங் பவர் எப்படி இருக்கும், வேர்டை பத்தி கண்டுபிடி. லோ, இங்க லோன்னு எழுதிக்கோ. இதே மாதிரி பிளாட் பண்ணிடு, ரெடியூசிங் பவர்னு போடு, ஒரு கோடு போடு, ஆக்சிடைசிங் பவர் போடு. அடுத்தது பாருங்க, கொஸ்டின் என்ன கேக்குறாங்க? ஸ்ட்ராங் ரெடியூசிங் ஏஜென்ட். ஸ்ட்ராங் ரெடியூசிங் ஏஜென்ட்டா இருக்கணும் அப்படின்னா ஆக்சிடேஷனா இருந்துக்கணும். கரெக்டா? ஸ்ட்ராங் ரெடியூசிங் ஏஜென்ட்டா இருந்தா ப்ராசஸ் ஆக்சிடேஷனா இருக்கணும். ஸோ ஆக்சிடேஷன் ஆகிறவங்க ஸ்ட்ராங் ரெடியூசிங் ஏஜென்ட் இருக்கணும். இல்ல நீங்க இப்படி கூட செக் பண்ணி போலாம். ஸ்ட்ராங் ரெடியூசிங் ஏஜென்ட்னா ரெடியூசிங் பவர் ஹையா இருக்கணும், ஆக்சிடைசிங் பவர் லோவா இருக்கணும். அப்ப பாருங்க, ஆக்சிடைசிங் பவர் லோவா இருக்கு, ரெடியூசிங் பவர் ஹையா இருக்கு. இவங்க தான் ஆக்சிடேஷன் ஸ்ட்ராங் ரெடியூசிங் ஏஜென்ட். பாருங்க, ஸ்ட்ராங் ரெடியூசிங் ஏஜென்ட் பொட்டாசியம் பிளஸ் பார் பொட்டாசியம் போட்டிருக்கோமா? ஸோ இந்த வேர்டை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிட்டு வந்துடலாம் ஆன்சர். ஸோ அவங்க என்ன கேட்கறாங்க? இப்ப சப்போஸ் ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் கேட்கறாங்க. ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் அப்படின்னா ஆக்சிடைசிங் பவர் ஐயா இருக்கணும். ஆக்சிடைசிங் பவர் ஐயா இருந்தா ரெடியூசிங் பவர் லோவா இருக்கணும். அப்ப ரிடக்ஷனை தான் நீங்க என்னன்னு சொல்லுவீங்க? ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் சொல்லுவீங்க. அப்ப ரிடக்ஷன் யாரு போறா? ஏஜி பிளஸ் பார் ஏஜி. அதனாலதான் ஏஜி பிளஸ் பார் ஏஜி தான் ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்னு சொல்றாங்க. கரெக்டா? ஓகே, ஸோ ஐ வில் ஸ்டாப் ஹியர். நான் வந்து கிளாஸ் முடிஞ்சதும் ஒரு இதே மாதிரி ஒரு 2 சம் உங்களுக்கு குரூப்ல போடுறேன். இதே மாதிரி நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ஓகேவா? இன்னைக்கு என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா, மின் வேதியியல் வரிசையை ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் தான் எழுதணும். இதை வச்சு நீங்க சால்வ் பண்ணணும். இதை வச்சு நமக்கு நீட் 2022ல ஒரு ப்ராப்ளம் கேட்டிருக்காங்க.
அதை யாரோ குரூப்ல கூட போட்டீங்க. இந்த கான்செப்டை யூஸ் பண்ணி தான் அதை சால்வ் பண்ணணும். கரெக்டா? இதே மாதிரி இன்னும் கொஞ்சம் கான்செப்ட் இருக்கு. அது பண்ணா உங்களுக்கு ஐடியா தெரிஞ்சிடும். இப்போ இது புரிஞ்சுக்கிட்டு ஈஸியா இருக்கா? அந்த உள்ள வந்து ரெடியூசிங் பவர்னா என்ன அதுக்கெல்லாம் குழம்பிக்காதீங்க. கேள்வி வந்து டைரக்டா ஸ்ட்ராங் ரெடியூசிங் ஏஜென்டா, ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்டா, இன்க்ரீசிங் ஆர்டர் அப்படி இல்லைன்னா டிக்ரீசிங் ஆர்டர்னு கேட்பாங்க. இந்த 4 டைப்பான கொஸ்டின் தான் இதுல இருக்கும். நீங்க ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். கரெக்டா? எனக்கு ஒரே ஒரு ஐடியா தெரியணும். எனக்கு வந்து இந்த பிளாட் பண்ண தெரிஞ்ச முடிஞ்சு வேலை. அதுல யார் ஹையர் பாசிட்டிவ் வேல்யூ ரிடக்ஷன், யார் லோயர் பாசிட்டிவ் வேல்யூ ஆக்சிடேஷன். முன்னாடி இந்த தியரி எதுக்கு அப்படின்னா அந்த மாதிரி எலக்ட்ரோ கெமிக்கல் சீரிஸை வச்சுதான் இதெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்றது. எனக்கு இதுக்கு வந்து எந்த நாலேஜும் தேவையில்லை. இந்த ட்ரிக்கு தெரிஞ்சு இந்த பிளாட் பண்ண தெரிஞ்சா நம்மளால இந்த 4 கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண முடியும். முடியுமா முடியாதா? வெரி குட். யாருக்காவது ஏதாவது